So இன்னைக்கு வந்து thermodynamics பார்க்க போறோம். So thermodynamics னா என்ன first of all? What is mean with thermodynamics? சொல்லு பாப்போம். What's your understanding about thermodynamics? Hmm? ஒரு நிமிஷம் So thermodynamics அந்த எனர்ஜில அதாவது கேஸ் வந்து டைனாமிக்ஸ்னா மூவ்மெண்ட்னு அர்த்தம். தெர்மோனா டெம்பரேச்சர்னு அர்த்தம். ஸோ அப்போ த மீனிங் என்ன சொல்லுது லிட்ரலா ஹீட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெர்மோனா ஹீட் ஆல்சோ வி கேன் சே. ஸோ இப்போ கேஸ் ஹீட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் மோஸ்ட்லி நம்ம எதை பற்றி படிப்போம் அப்படின்னா வி வில் ஸ்டடி அபவுட் கேஸ், வி வில் நாட் ஸ்டடி அபவுட் லிக்விட்ஸ். ஸோ அதனால அதுக்கு தான் ஃப்ளூயிட்ஸ்ன்னு தனியாக ஒரு சாப்டர். அது லிக்விட்னா ப்ரெஷர்னா என்ன, டென்சிட்டினா என்ன, அதெல்லாம் அதில் படிப்போம். இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வந்து கேஸை பற்றி தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். We will not concentrate on liquid. Okay. So the first topic which we are going to discuss about is thermal equilibrium. Thermal equilibrium na எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரெண்டு டெம்பரேச்சர் வந்து டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் வந்து ஒரு காமன் டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரியல் லைஃபாக சொல்லணும்னா ஒரு காஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஒரு ஏசி ரூமில் இருக்க 20 டிகிரி செல்சியஸில் இருக்க காஃபி ஒரு 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்போ ஏசி ரூமில் காஃபி வைக்கும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும், காஃபிலேருந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ எங்கே இருந்து, ஏன்னா ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி. அப்போ காஃபிலேருந்து ஹீட் ஃப்ளோ ஆகி என்ன ஆகும், காஃபியோட டெம்பரேச்சர் கம்மியாகி ஃபைனலாக எந்த டெம்பரேச்சர் ரீச் பண்ணிடும் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் ரீச் பண்ணிடும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பாடி அட்டைன் அ காமன் டெம்பரேச்சர் or the temperature is balanced, we can call that as a thermal equilibrium அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால அதாவது இப்போ ரெண்டு பாடி இருக்கு அப்படின்னா தெர்மல் ஈக்லிபிரியம்னா என்ன அர்த்தம், அந்த ரெண்டு பாடியோட டெம்பரேச்சரும் காமனா வர்றது. அதான் இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோன்னா இது ஒரு பாடின்னு எடுத்துக்கோங்க. இந்த பாடியோட ப்ரெஷர் பார்த்தோன்னா P1, வால்யூம் வந்து V1, டெம்பரேச்சர் வந்து T1. இந்த பாடியோட ப்ரெஷர் பார்த்தோன்னா P2, V2, T2. இப்போ என்ன ஆகுதுன்னா லெட்ஸ் சே T1 இஸ் கிரேட்டர் தென் T2. அப்போ என்ன இருக்கும், இதுல இருந்து ஹீட் வந்து இதுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதோட டெம்பரேச்சர் குறையும், இதோட டெம்பரேச்சர் ஏறும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ரெண்டு டெம்பரேச்சர் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் தெர்மல் ஈக்லிபிரியம்னு சொல்றோம். இது வந்து பாடி சிஸ்டம்க்கு. ஸோ அதனால இப்போ இந்த கொஸ்டின் வந்து உனக்கு கேட்பாங்க, அதாவது தெர்மல் ஈக்லிபிரியம்னா வெறும் டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகிறது மட்டும் தெர்மல் ஈக்லிபிரியமா, இல்லை ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் மூணுமே ஈக்குவல் ஆகிறது தெர்மல் ஈக்லிபிரியமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. வாட் வில் பி தி ஆன்சர் ஃபார் தட்? வெறும் டெம்பரேச்சர் ஈக்குவலான தெர்மல் ஈக்லிபிரியமா, இல்லை ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் மூணுமே ஈக்குவலான தெர்மல் ஈக்லிபிரியமா? டெம்பரேச்சர் வெறும் டெம்பரேச்சர் ஈக்குவலான தெர்மல் ஈக்லிபிரியம். ஸோ ஆன்சர் என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். அதாவது டெம்பரேச்சர் ஈக்குவல்னாலும் தெர்மல் ஈக்லிபிரியம் தான், மூணுமே ஈக்குவல்னாலும் தெர்மல் ஈக்லிபிரியம் தான். ஆனா எப்போன்ற ஒரு கண்டிஷன் இங்க இருக்கு, சரியா? எப்போ இது நடக்கும் அப்படின்னா, எப்போ வெறும் டெம்பரேச்சர் ஈக்குவலா இருந்தா அது தெர்மல் ஈக்லிபிரியம்னா ரெண்டு பாடி இருந்துச்சு, அதாவது ஒரு பாடி இருக்கு அதை சுத்தி இன்னொரு சரௌண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஓகே. அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து நான் ஐசோலேட்டட் பாடின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பாடி சுற்றி ஒரு சரௌண்டிங் இருக்குது, அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. ஆனால் ஐசோலேட்டட் பாடின்னு ஒன்று சொல்லுவோம். ஐசோலேட்டட் பாடி அப்படின்னா என்னன்னா, ஒரு பாடி இருக்கும் அதை சுற்றி எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அதாவது சுற்றி எந்த டெம்பரேச்சருமே இல்லாத மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அப்போது எந்த டெம்பரேச்சருமே இல்லை அப்படின்னா அந்த கேஸ்க்கு அந்த பாடி தெர்மல் ஈக்லிபிரியமா இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னா மூணுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அதுக்கு பேர் தெர்மல் ஈக்லிபிரியம்னு அர்த்தம். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ஸோ ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஐசோலேட்டட் பாடி அப்படின்னா என்னது, சுற்றி எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே. அடுத்தது சிஸ்டம் அப்படின்னா பாடியும் இருக்கும், எக்ஸ்டர்னல் சரௌண்டிங்கை நம்ம என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். அப்போ சிஸ்டம்னு சொல்லும்போது வெறும் T ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தெர்மல் ஈக்லிபிரியம். ஐசோலேட்டட் பாடின்னு சொல்லும் போது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இது மூணுமே கான்ஸ்டன்டாக இருந்தால் தான் தெர்மல் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம், சரியா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட், நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால தெரிஞ்சுக்கணும். அது மேல பாயிண்ட்டுக்கு எழுதியிருக்காங்க, இந்த பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஃபார் ஐசோலேட்டட் பாடி தெர்மல் ஈக்லிபிரியம் மீன்ஸ்
ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ஷுட் பி கான்ஸ்டன்ட் ஃபார் திஸ் ஒன். அது இதுக்கு இது இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெண்டாவது டாபிக் வந்து மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றது தான் அடுத்த டாபிக். ஸோ வாட் இஸ் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி? அதாவது இதுலேயே வந்துச்சு மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. மோல்னா என்னது? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா உனக்கே தெரியும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதாவது அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட். அதாவது 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸை 1 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறது எவ்வளோ ஹீட் தேவை அப்படின்றத மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. திருப்பி சொல்கிறேன், மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்னது? ஏதாவது ஒரு கிராம் ஆஃப் இது எடுத்துக்கோ, மாலிகூல்ஸ் எடுத்துக்கோ. இந்த மாலிகூலை நீ வந்து என்ன பண்ணனா 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் பண்ணணும், டெம்பரேச்சரை ஏற்றணும். அதுக்கு நீ எவ்வளோ ஹீட்டு கொடுக்குற அப்படின்றத மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. சிம்பிளாக சொன்னால் உங்ககிட்ட ஒரு காஃபி இருக்குது, காஃபி 1 கிராம் தான் இருக்குது, ஆனால் உனக்கு 1 டிகிரி சூடு ஏற்றினா போதும். தூக்கிட்டு போய் கேஸ் ஸ்டவ்வில் வை, இண்டக்ஷனில் கரெக்டாக 1 டிகிரி செல்சியஸ் வரும்போது ஆஃப் பண்ணிடு. அப்போ நீ எவ்வளோ ஹீட்டு கொடுக்குறியோ அதுக்கு பேர் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதே தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு ஒன்று படிப்போம், அதுதான் இங்கே மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட்னு படிக்கிறோம். மோலார் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் கேஸ். ஓகே, ஸோ அதுதான் இந்த டெஃபினேஷனை நம்ம சொல்கிறது. ஸோ இந்த ஃபார்முலா வைஸ் பார்த்தா அப்படின்னா டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு என்சி டெல்டா டின்றதான் ஃபார்முலா. இந்த டெல்டா கியூன்றது நம்ம சப்ளை பண்ணுற ஹீட்டு, சின்றது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, டெல்டா டின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா? இதில் இந்த மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எப்படி எழுதிக்கலாம்னா, யூ கேன் ரீஅரேஞ்ச் திஸ் ஃபார்முலா. ஹவு யூ கேன் ஏபிள் டு ரீஅரேஞ்ச்? என் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிடுவோம். டெல்டா கியூ சி டெல்டா டி, இதான் ஃபார்முலா. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், கியூன்றது ஹீட் சப்ளைடு, சின்றது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, டெல்டா டின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா யூனிட். ஹீட்டோட யூனிட் என்ன? ஜூல்ஸ். மோலோட யூனிட், என்னோட யூனிட் என்ன? மோல்ஸ். டெம்பரேச்சரோட யூனிட் என்ன? கெல்வின். ஜூல்ஸ் பர் மோல் கெல்வின் எழுதலாம். சம்டைம்ஸ் ஜூல்ஸை கூட நம்ம இன்னொரு யூனிட் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஜூல்ஸ்க்கு இன்னொரு யூனிட் என்ன? கமர்ஷியல் யூனிட். இட் இஸ் கால்ட் அஸ் கேலரிஸ். கேலரிஸ் ரெகுலர் டேர்மில் நம்ம யூஸ் பண்ணுறது கேலரிஸ். எனர்ஜிக்குனா கேலரி தான் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ ஃபுட்டு, நம்ம இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம், அப்போ இவ்வளோ கேலரி எனக்கு கிடச்சிருக்கு. நான் இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டேன்னா இவ்வளோ கேலரி கிடச்சிருக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கிலோ கேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆல்சோ த யூனிட் ஆஃப் எனர்ஜி தட் ஆல்சோ வில் யூஸ். அடுத்தது, இப்போது நான் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன், ரைட்? சி. இப்போ நீ பாரு, ஹீட் சப்ளைடு இஸ் ஈக்குவல் டு என்சி டெல்டா டி இல்லையா? இப்போ இங்கே 2 விஷயம் நீ நல்லா நோட் பண்ணலாம். என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஹீட்டை 2 விதமாக சப்ளை பண்ணலாம். இங்கே இதான் பாயிண்ட். ஹீட்டை 2 விதமாக சப்ளை பண்ணலாம். என்னென்ன விதமாக நான் ஹீட்டை சப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஹீட்டை சப்ளை பண்ணலாம், ஒன்று ரெண்டாவது ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஹீட்டை சப்ளை பண்ணலாம். சரியா? இது 2. இதுக்கு நீ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது எடுத்துக்கலாம்னா குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துக்கும் போது குக்கரில் பார்த்தோன்னா நம்ம ஹீட் பண்ணுறதுனால குக்கர் அப்படியே என்ன எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது இல்லை இல்லையா? அப்போ குக்கரோட வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த வால்யூம்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட்டட் அப்படின்னு அர்த்தம். வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு நம்ம சூடு பண்ணுறது. ஆனால் யோசிப்பாரு, நீ வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஹீட் பண்ணும்போது குக்கருக்குள்ளே என்ன நடக்கும்னு யோசிப்பார். குக்கருக்குள்ளே வந்து உள்ள வாட்டர் வந்து பயங்கர ப்ரெஷராக அதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? இன்க்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல குக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய வெயிட் என்ன ஆகும் இருக்குன்னா, அந்த வெயிட்டே தூக்க ஆரம்பிக்கும். அப்போ இங்கே என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம குக்கரை ஹீட் பண்ணுறோம், ஆனால் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் பண்ணுறோம். குக்கரில் உள்ள ஃபுட்டை ஹீட் பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் பண்ணுறோம். அது ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரெஷரை கான்ஸ்டண்டாக வச்சு வால்யூமை சேஞ்ச் பண்ணுறது. அது எப்படின்னா, இந்த குக்கரோட இன்னொரு எக்ஸாம்பிள்லேயே நீ பார்க்கலாம். அது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கிடையாது, ஆனால் அனாலஜிக்கு புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, இப்போ ஹீட் பண்ணிட்டோம், இப்போ ஹீட் பண்ணோன்னு என்ன ஆரம்பிக்குது, நமக்கு ப்ரெஷர் ஓவர் ஆயிடுச்சு குக்கருக்குள்ள. அப்போ அந்த ப்ரெஷரை வெண்ட் அவுட் பண்ண என்ன ஆகும்னா, விசில் மேலே தூக்கும். அப்போ என்ன ஆகுது, ப்ரெஷர் எல்லாமே வெளியில போகுது. சரியா? அப்போ ப்ரெஷர் வெளில போகுது, ஆனால் வால்யூம் என்ன ஆகுது, கேஸோட வால்யூம் வந்து மாறுது. ஏன் கேஸோட வால்யூம் மாறுது? பிகாஸ் கேஸோட வால்யூம் வந்து இனிஷியலாக உள்ள ஒரு கேஸ் இருந்துச்சு, இப்போ வெளியே போனோம்னா அதோட வால்யூம் கம்மியாயிரும்ல. அப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகுது, ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுது. ஏன்னா ப்ரெஷரை வெண்ட் அவுட் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ ஹீட் இஸ் சப்ளைட் டியூரிங் த கான்ஸ்டன்ட் வால்யூம். இது ஒரு எக்ஸாம்பிளாக சும்மா அனாலஜியாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம எப்போல்லாம் ஹீட்டை சப்ளை பண்ணுறோமோ அது 2 வகையில் ஹீட்டை சப்ளை பண்ணலாம். ஒன்று சியை வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்னு வச்சு சப்ளை பண்ணலாம், இன்னொன்று கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு வச்சு சப்ளை பண்ணலாம். அதுதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா, நீ ஹீட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணணும், சிவின்னு போடணும். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்.
அடுத்தது அந்த CV இருக்கு இல்லையா, இந்த CVக்கான சில ஃபார்முலாஸ் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு இது வரைக்கும். சரியா? அதனால இப்போ நம்ம படிக்க போற எல்லா ஃபார்முலாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மஸ்ட் தெரிஞ்சிருக்கிற வேண்டிய ஃபார்முலாஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து CV. CVனா என்ன சொன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் பண்றது. அதோட ஃபார்முலா என்னன்னா F/2R அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல F அப்படின்னா என்னன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Rனா கேஸ் கான்ஸ்டன்ட், 2 இஸ் அ நம்பர் பேசிக்கலி, ரைட்? அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா எது இந்த பாயிண்டா? ஸோ F அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், Fனா என்னது, DOFன்னு எழுதியிருக்கலாம். DOFனா என்ன அர்த்தம்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஆப்வியஸா Fனா உனக்கு Rனா உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் அ கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுல வந்து நான் உனக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா முதல்ல இங்கேயே என்னன்றதை நம்ம இதுக்கப்புறம் வந்து ஓகே முன்னாடியே எழுதிடலாம். தட் வில் பி பெட்டர். இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி we can write what is degree of freedom. So degree of freedom அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, let me tell you. ஓகே, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னா, லைக் கேஸ் வந்து என்னென்ன வேலெல்லாம் ஃப்ரீயா மூவ் ஆகலாம் அப்படின்றது தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவோம். இன் வாட் ஆர் த பாசிபிள் வே கேஸ் கேன் மூவ் ஃப்ரீலி, தட் இஸ் வாட் யூ கேன் கால் அஸ் அ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இன் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வே, in what are the different ways gas can move freely. Okay, and what are the different ways gas can move freely? It's called as a degree of freedom. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், இப்போ நீ வந்து நடந்து போயிட்டு இருக்க ரோட்ல அப்படின்னு பார்த்தனா வாட் இஸ் யுவர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு நீ பார்க்கணும். வாட் இஸ் யுவர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? யுவர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் யூ கேன் கோ ஃபார்வர்ட், முன்னாடி போகலாம், பின்னாடி போகலாம். இது சேர்ந்தா ஒரு டிகிரி, அதாவது ஃபார்வர்ட் பேக்வர்டுன்றது ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ரெண்டாவது, நீ ரோடோட லெஃப்ட்ல போகலாம், ரோடோட ரைட்ல போகலாம், அது செகண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். மூணாவது, யூ கேன் ஜம்ப், மேலே ஜம்ப் பண்ணலாம், கீழே இப்போ கீழே ஏதாவது கிரவுண்ட் இருந்துச்சுன்னா கிரவுண்டுக்கு போகலாம், கீழே அடியில் ஏதாவது பங்கர் மாதிரி இருந்துச்சுன்னா பங்கர் கீழே போகலாம். அப்போது நம்ம நார்மலாகவே இடத்துல வாழ்கிற எல்லாருக்குமே வந்து எவ்வளோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னா 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். லெஃப்ட், ரைட்டு, ஃபார்வர்ட், பேக்வர்ட், அப் அண்ட் டவுன். இதுதான் 3 டைமென்ஷனல் அப்படின்னு நம்ம 3 டைமென்ஷன் சொல்கிறோம். ஸோ தட்ஸ் வாட், இதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்போது இப்போ இதில் ஏதாவது இப்போ இது எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி வெறும் இப்போ நேரோ ரோடு இருக்குன்னு வச்சுக்கோ, நேரோ ரோடு 2 சைடாக வந்து இந்த மாதிரி ஒரு வால் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாலில் நீ உன்னை நடக்க சொல்கிறாங்க. அப்போ உன்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட், ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். பட் யூ கேன் நாட் ஏபிள் டு மூவ் லெஃப்ட் அண்ட் ரைட். யுவர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட், ரைட்? பட் யூ கேன் ஜம்ப் அப், மேலேயும் ஜம்ப் பண்ண முடியாது, ஆனால் கீழே போக முடியாது. ஸோ அதுவும் லெட்ஸ் கன்சிடர் ரெஸ்ட்ரிக்டட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ. நல்லா கரெக்டாக ஃபிட்டாக உங்களுக்கு தலையில் இடிக்கிற மாதிரி இன்னொரு வாழை மேலே இருக்குது. அப்போது இதில் உன்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மொத்தமே ஒன்று தான். உன்னால் ஃபார்வர்டில் போக முடியும், பேக்வர்டில் போக முடியும், லெஃப்ட் ரைட்டில் போக முடியாது, அப்பு டவுனில் போக முடியாது. ஸோ தட் இஸ் வாட் ரெஸ்ட்ரிக்டட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது கேஸுக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணோம். அப்போ ஒரு கேஸுக்கு எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோனோ அட்டாமிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோனோ அட்டாமிக் கேஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் இருக்கிறத மோனோ அட்டாமிக்னு சொல்லுவோம். டை அட்டாமிக்னு சொல்லுவோம். டை அட்டாமிக்னா 2 கேஸ் மாலிகுல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டை அட்டாமிக். ட்ரை அட்டாமிக்னு சொல்லுவோம். 3 கேஸ் மாலிகுல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரை அட்டாமிக். இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் சில டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ் வந்து இருக்கு. அதான் நம்ம பேசிக்காக இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நான் இப்போ எழுதுறேன். ஸோ ஃபார்முலா ஃபார் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இட் வில் பி 3n மைனஸ் ஆர் அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்முலா. சரியா? 3n மைனஸ் ஆர். இதில் எது என்னென்னு சொல்கிறேன். n அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஆர் அப்படின்றது என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதான் விஷயம். அதாவது எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது, எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்றது டெக்னிக்கலாக எதை சொல்லுவோம்னா பாண்டை தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். எங்கெல்லாம் பாண்ட் வருதோ அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி. சரியா? இப்போ நான் என்னன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் நம்ம எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் வில் டேக் மோனோ அட்டாமிக் கேஸ்.
Okay, first we'll take monatomic. இதுல முதல் நம்ம எடுக்க போறது வந்து மோனோஅட்டாமிக் கேஸ். ஸோ மோனோஅட்டாமிக் கேஸ்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரே ஒரு மாலிகுல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோஅட்டாமிக் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த மோனோஅட்டாமிக் கேஸால் என்னென்ன டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியும்? யூ கேன் see here monatomic gas can move in x direction, it can move in y direction, it can move in z direction. X, it can move in y, it can move in z. இதுதான் மோனோஅட்டாமிக்கோட மூவ்மெண்ட். அப்போ இந்த கேஸுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா எத்தனை மாலிகுல் இருக்கு? ஒரே ஒரு மாலிகுல் தானே இருக்கு. அப்போ எண்ணுக்கு பதிலாக 1 போட்டுரு. முடிஞ்சா இங்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு பாரு. ரெஸ்ட்ரிக்ஷனா பாண்ட் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். பாண்ட் எதுவுமே இல்லை. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் 0. அப்போ இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா 3 தான் வரும். அப்போ இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தா அப்படின்னா F is equal to 3 into 1 minus 0. ஸோ ஆன்சர் இஸ் 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது தான் இந்த மோனோஅட்டாமிக் கேஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா diatomic. So second thing we are discussing about diatomic gas. ஸோ இந்த diatomic gas பார்த்தா அப்படின்னா 2 கேஸ் மாலிகுல் இருக்கும். அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னன்றதை மார்க் பண்ணலாம். ஸோ யூ கேன் see லைக் இது ஒரு கேஸ் மாலிகுல், இங்கேருந்து ஒரு பாண்டை போட்டு இது ஒரு கேஸ் மாலிகுல். சரியா? இப்போ இந்த கேஸ் மாலிகுல்லாம் எப்படிலாம் மூவ் ஆகுன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்கல, அதை யூஸ் பண்ணிக்கோ. F equal to 3 into எத்தனை மாலிகுல் இருக்கீங்க? n. எத்தனை மாலிகுல் இருக்கு? 1 2 மாலிகுல் இருக்கா? 1 2. அப்போ இங்கே 2 போடு. ரெஸ்ட்ரிக்ஷன் எத்தனை இருக்கு? ஒரு பாண்ட் இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒரு பாண்டால நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து 1. அப்போ 3 into 2 6 minus 1 என்னது 5. ஸோ அப்போ ஒரு டயட்டாமிக் கேஸோடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தா அப்படின்னா இவ்வளோ 5 அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். சரியா? இந்த 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, இது எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா இது வந்து அப்படியே கூட எழுத மாட்டோம். we will split this. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்காக இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3ஆக பிரிக்கணும். ஒன்று டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆர்எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஎக்ஸ்னா டிரான்ஸ்லேஷனல் மோஷன், ஆர்எக்ஸ்னா ரொட்டேஷனல் மோஷன். அதாவது இப்போ ஒரு நீ போறேன்னு வச்சுக்கோயேன், இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? நேராக போக முடியும், லெஃப்ட் ரைட்டு. பட் அட் த சேம் டைம் கேஸ் மாலிகுல்ஸ் கேன் ரொட்டேட், சுத்த முடியும் கேஸ் மாலிகுல்ஸால். அதனால இதில் ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் வந்துடும். இன்னொன்று என்ன சொல்லணும்? வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவோம், விஎக்ஸ். பட் ஆனால் இந்த விஎக்ஸ்ன்றது வந்து எந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அட் வெரி ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான் இந்த வைப்ரேஷன் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ தண்ணியில் பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அதை சூடு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 100 டிகிரி செல்சியஸ் போகும்போது நல்லா பாத்திரம் எல்லாம் சேர்த்து வைப்ரேட் ஆகும். தட்ஸ் வாட் வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இது வந்து அட் ஹை டெம்பரேச்சர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி பிரிப்போம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு 3 டைமென்ஷனல் வேர்ல்டு நம்ம இருக்கிறதுனால கேஸ் மாலிகுல் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்? எக்ஸு ஒய் செட்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்? அதனால 3 எப்போவுமே டிஃபால்ட்டாக வந்துடும். மீதி எவ்வளோ இருக்குது நமக்கு? பேலன்ஸ் 5 இருக்குல்ல, 5ல் 3 போயிடுச்சு, மீதி எத்தனை இருக்குது? 2. இந்த 2 எதுக்கு வந்துடும் அப்படின்னா ரொட்டேஷனலுக்கு வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆட் பண்ணால் 5 வந்துடும். ஓகே, அப்போ இதுக்கு பார்த்தோன்னா எத்தனை டிரான்ஸ்லேஷனல் மோஷன்னா 3 டிரான்ஸ்லேஷனல் மோஷன், அடுத்தது 2 ரொட்டேஷனல் மோஷன். புரிஞ்சுதா? அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வைப்ரேஷன் மோஷனா? அப்படி கிடையாது, வைப்ரேஷன் இங்க கிடையவே கிடையாது. சொன்ன வைப்ரேஷன் கம்ஸ் அண்டர் ஒன்லி அட் ஹை டெம்பரேச்சர்னு அர்த்தம். ஓகே, சோ அதான் ஓட்டுக்கு போட்டோம்னா அதான் ஓட்டுக்கும் அதே தான். ஓட்டுனா 2 ஆக்சிஜன் ஒன்றா சேர்ந்துருக்கும், ஒரு பாண்டு தான் இருக்கும். அது டயாட்டாமிக். ஆமா, ஆக்சிஜன் சார் 2 பாண்டு சார். ஏய் நீ அப்படி சொல்லல. நீ வந்து லிட்டரலி நான் கெமிஸ்ட்ரிக்கு போல. நான் என்ன சொல்றேன்னா டயட்டாமிக் அப்படின்றது 2 மாலிகுல்னு சொல்றேன் நான். புரியுதா? 2 மாலிகுல். ஸோ நீ பாண்டுன்றது லிட்டரலா அந்த பாண்ட் இமேஜின் பண்ணாத. டயட்டாமிக்னா 2 மாலிகுல். அந்த 2 மாலிகுல ஒரு லைனால கனெக்ட் பண்ணு, அதை நான் ஒரு பாண்டுன்னு சொல்றேங்க. புரியுதா? அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன சொன்னீங்களா? எப்படி பாக்குறது? டிஸ்டர்பன்ஸ் என்ன டிஸ்டர்பன்ஸ்? ஒரு நிமிஷம் மேல போங்க. ரெஸ்ட்ரிக்ஷன். அதான் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாலிகுலால தனியா இப்படி போக முடியாது, இந்த மாலிகுலால தனியா இப்படி போக முடியாது. கரெக்டா? ஏன்னா 2 பேருக்கும் நடுவில் ஒரு கையில அட்டாச் பண்ணிருக்கோம். அதான் ரெஸ்ட்ரிக்ஷன். Even though the molecule thinks that if they want to go away, it is not possible because there is the line between, there is a wire between them. அதனால போக முடியாது. அதான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, இப்போ இது மோனோஅட்டாமிக் எழுதிருக்குமா, டயட்டாமிக் எழுதிருக்குமா, இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரைஅட்டாமிக்கும் இதே மாதிரி எழுதலாம். எப்படி ட்ரைஅட்டாமிக் எழுதுறதுன்னு பாரு. ஸோ the next thing is triatomic.
ஸோ இப்போ நீ இதை வந்து ட்ரைஅட்டாமிக் எழுத போற அப்படின்னா ட்ரைஅட்டாமிக்ல 2 கேஸ் இருக்கு, லீனியர் அண்ட் நான் லீனியர்னு ஒன்று 2 கேஸ் இருக்கு. நம்ம மோஸ்ட்லி நான் லீனியர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ லீனியர் பார்ப்போம். யூ கேன் சி லீனியர் கேஸ்ல வந்து என்ன 3 மாலிகுல் இருக்கும், இந்த மாதிரி 3 மாலிகுல் ரேரா இருக்கும். ஓகே, இந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி போகும்னு பாரு. ஒன்று இதுக்கு ஒரு பாண்ட் அட்டாச் ஆயிருக்கும், இதுக்கு ஒரு பாண்ட் எப்படி அட்டாச் ஆயிருக்கும், 2 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இஃப் யூ கால்குலேட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் திஸ் ஒன் 3 into n எத்தனை மாலிகுல் இருக்கு, 1 2 3 மாலிகுல் இருக்கா, 3. எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, எத்தனை லைன் இருக்கோ அதை ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அப்போ 1 2 லைன் இருக்கா, அப்போ இங்கே என்ன பண்ணு 2 லைனை போடு. அப்போ 3 into 3 என்னது 9, 9 minus 2 என்னது 7. அப்போ இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தோன்னா 7. ஓகே, ஸோ இதை பிரிக்கணும். எப்படி பிரிப்ப, ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் அதாவது டிரான்ஸ்லேஷனை பார்த்தோன்னா 3 போயிடும், ஆர்எக்ஸ் ரொட்டேஷனல்ல பார்த்தா அப்படின்னா 3 போயிடும், மீதி 1 உள்ள மீதி 1 இருக்குல்ல, இந்த 1 வந்து நான் மொத்தமா 7 இருக்கு. ஆனா இந்த 1 எப்போ வரும்னா ஹை டெம்பரேச்சர்ல தான் வரும். ஓகே, ஸோ இதான் வந்து இதோடைய லீனியரோட இது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா யூ கேன் கோ ஃபார் நான் லீனியர். ஸோ நான் லீனியர்னு போகும்போது மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்காதுன்னா நேராக இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், நான் லீனியர்னு சொல்றோம். ஓகே, நான் லீனியர். ஸோ அப்போ மாலிகுல்ஸ் வந்து இப்படி இப்படி இப்படி. இப்போ இந்த நான் லீனியர் வந்து இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மாலிகுல் இருக்கு, 3 மாலிகுல் இருக்கு. எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, 1 2 3 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரைட், அப்போ இங்கே போடும்போது 3 into 3 போடுவேன், மைனஸ் 3 மாலிகுல் இருக்கு. ஆனால் எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு பாரு, இப்போ இந்த கேஸ்க்கு வந்து 3 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரைட், ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவேன், -3 போடுவேன். அப்போ இங்கே வந்து எத்தனை பார்த்தோன்னா மொத்தமாக 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து உனக்கு வந்து இங்கே வரும். ஸோ அப்போ 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும்போது இதை நீ பேசிக்காக என்ன பண்ணுவேன், இந்த கேசஸில் வந்து டிரான்ஸ்லேஷன் பார்த்தோன்னா 3, ரொட்டேஷனல் பார்த்தோன்னா 3. ஓகே, இதில் வைப்ரேஷன் வந்து வராது, மோஸ்ட்லி இப்போதைக்கு வராது. ஸோ அப்போ வந்து நான் லீனியருக்கு வந்து வைப்ரேஷன் வந்து வராது. ஸோ திஸ் இஸ் வாட் டோட்டலாக ஆட் பண்ணால் என்ன வருது, 6 வருது. கிளியர். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு கால்குலேட் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மாலிகுல். ஸோ அப்போ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மோனோட்டாமிக்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3, டைஅட்டாமிக்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5, ட்ரைஅட்டாமிக்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 6. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நான் சொன்னல மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து நான் லீனியர் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால 3 5 6 தட்ஸ் எனஃப். 3னா மோனோட்டாமிக், 5னா டைஅட்டாமிக், 6னா ட்ரைஅட்டாமிக்ல நான் லீனியர். ஓகே, 7 எப்பயாவது அவங்களே கொடுத்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்காக டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இப்போ இதை வச்சுட்டு நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம், இங்கே ஸ்டாப் பண்ணது. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொன்னாலே என்னது, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அதாவது ஹீட்டை ஒரு கேஸை ஹீட் பண்ணுறோம் பை கீப்பிங் வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஸோ சிவின்றது F/2R அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த சிவியோட வேல்யூ ஒவ்வொரு கேஸ்க்கும் மாறும் இல்லையா, அது எவ்வளோ மாறும்ன்றதை இங்கே எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 டைப் ஆஃப் கேஸ் இருக்கு, மோனோட்டாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக். ஸோ மோனோட்டாமிக்கோட சிவி வேல்யூ என்னது, இதான் சிவியோட ஜென்ரல் ஃபார்முலா. ரைட், சிவியோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ மோனோட்டாமிக்கோடைய சிவி வேல்யூ என்ன, 3/2R. தட்ஸ் we know. டயட்டாமிக்கோட சிவி வேல்யூ என்ன, எஃப்க்கு பதிலாக 5 போட்டுருவேன், 5/2R. ட்ரைஅட்டாமிக் எஃப்க்கு பதிலாக 6 போடுவேன், 6/2R. ஸோ இந்த கேஸஸ் எல்லாமே நமக்கு தெரியணும். சிவி வேல்யூனா ஃபார்முலா இஸ் F/2R and the value will be 3/2R, 5/2R, 6/2R. Keep it in your mind. அடுத்தது ரெண்டாவது கேஸ், மோலார் 6 மாதிரி கொஞ்சம் போடுங்களா. 6/2R. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நான் இப்போ இந்த குக்கர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதே தான், ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும், ஆனால் வால்யூம் வந்து என்ன ஆகும், மாறும். அதான் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ டைரக்டா போயிடலாம். ஸோ இப்போ இதில் ஹீட் சப்ளைட் ஃபார்முலா என்ன, NCP டெல்டா டி தான் ஹீட் சப்ளைடோட ஃபார்முலா. சிபி அப்படின்னா என்னது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், டெல்டா டினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா, ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கான ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. அங்க என்ன படிச்ச நீ, F/2Rன்னு படிச்சியா, இங்க நீ என்ன படிச்சுக்கோ, F/2Rன்னு படிக்காம F/2 + 1R படி, அவ்வளவுதான். ஸோ here you have written F/2R, right?
Here just add 1 to that. That will be the CP value. Always CP value is greater than CV value. CP value வந்து CV விட greater தான் இருக்கும் எப்பவுமே. அதனால தான் 1 add ஆகுதுங்க. So C f by 2 plus 1 R. சரி, இப்போ மோனோடாமிக் வந்து இந்த வேல்யூஸ் அவங்க கேட்பாங்க. சிவியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க. சிபியோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா அகைன் வாட் யூ ஹேவ் டு டு, யூ ஹேவ் டு அப்ளை த வேல்யூஸ். எக்ஸாம்பிளுக்கு மோனோடாமிக் அப்படின்னா, ஓகே மோனோடாமிக்னா என்னது 3யா, இங்க 3 போடுவேன். அப்போ 3னா 3 + 2 5/2 R அப்படின்னு வருது இல்லையா. ஸோ 5/2 R. அடுத்தது டயட்டாமிக்னா இங்க 5 போடுவேன். ட்ரையாட்டாமிக்னா இங்க 6 போடுவேன். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த ஃபார்முலா மூலமா நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க நல்லா கவனி, கீழே அதுக்கு நான் இது திருப்பி I'll come back to that. Look at this ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சிவின்னு போடுறோம்ல, இதுக்கு பேர் தான் மேயர்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவோம். அதாவது சிபியையும் சிவியையும் கனெக்ட் பண்ற ஒரு ஃபார்முலா. இது என்னன்னா, நீ எப்பவுமே சிபியையும் சிவியையும் சப்ராக்ட் பண்ண அப்படின்னா உனக்கு ஃபைனலா ஆன்சர் என்ன வரும்னா R தான் வரும். That's what Mayer relation. The difference of CP and CV always will give you R value அப்படின்றதான் பாயிண்ட். சரியா? ஸோ எஸ், அப்போ இங்க பார்த்தோன்னா இது வந்து ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் மோலார் மாஸ்ன்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ரேர் இந்த மாதிரி வர்றது, அதனால தெரிஞ்சுக்கணும். சரி, எப்பவுமே ஆர்ன்னு என்ன சார் ஆர்ன்னு தானே சொன்னீங்க, என்ன எம்லாம் வருதுன்னு கேட்டேன்னா இட்ஸ் ரொம்ப ரேர். எப்போ கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க, இட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோலார் மாஸ். வாட் இஸ் சிபி மேயர்ஸ் ரிலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோலார் மாஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு R/M அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா இங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது சிவி வேல்யூ, இது சிபி வேல்யூ, ரைட்? நம்ம இப்போ என்ன சொன்னோம், இந்த ரெண்டு வேல்யூ டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வரணும், R வரணும்னு சொன்னோமா. அப்போ நீ ஈஸியாக சொல்லலாம். இப்போ இது 3/2 Rனா கண்ணை மூட்டு இது 5/2 Rன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட டிஃபரன்ஸ் என்னது, R. அது 5/2லேருந்து 3/2 போச்சுன்னா 2/2 Rன்னு வரும். தட் இஸ் R. அப்போ இப்போ இது 5/2ன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக 7/2ன்னு சொல்லிடலாம். இது 6/2னா இது என்ன சொல்லிடலாம், 8/2ன்னு சொல்லிடலாம். இதை விட ரெண்டு வேல்யூ இது வந்து நியூமரேட்டரில் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால CV is 3/2 R, CP is 5/2 R. This is 5/2 R, that is 7/2 R. This is 6/2 R, that is 8/2 R. So அதனால this formula is a very very important formula. Keep it in your mind. So இதை நம்ம ஆல்ரெடி எடுத்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ரேஷியோ ஆஃப் சிபி அண்ட் சிவி. இப்போ எப்படி வந்து சிபிக்கும் சிவிக்கும் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் ஒரு ரிலேஷன் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ரேஷியோக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா தெர்மோடைனமிக்ஸ்ல. காமா வேல்யூன்னு சொல்லுவோம் இதை, சரியா? ஸோ சிபி ரேஷியோ ஆஃப் சிபி பை சிவி, அதாவது ஒரு சிபியையும் சிவியும் டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது நம்ம என்னன்னு சொல்லணும், இட் இஸ் கால்ட் அஸ் காமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? அண்ட் அந்த காமாக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா 1 + 2/f அப்படின்றது தான் ஃபார்முலா. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகே, 1 + 2/f இதுதான் காமாவோட ஃபார்முலா. 1 + 2/f. ஸோ எஃப்ன்றது என்ன, ஆப்வியஸாக நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எஃப்ன்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போ எங்கெல்லாம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வருதோ அப்போ ஒவ்வொரு கேஸுக்கும் என்ன ஆகும், உனக்கு அந்த வேல்யூ வந்து மாறும்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோனோடாமிக் கேஸுக்கு ஒரு காமா வேல்யூ இருக்கும், டயட்டாமிக் கேஸ்க்கு ஒரு காமா வேல்யூ இருக்கும், ட்ரையாட்டாமிக் கேஸ்க்கு வேற ஒரு காமா வேல்யூ இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே எஃப் மாறுதில்ல. ஸோ தட்ஸ் அ பாயிண்ட். அப்போ அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பாயிண்ட்ல இங்கே பார்த்தோன்னா நான் என்னென்னு எழுதியிருக்கேன் பாரு, மோனோடாமிக், டயட்டாமிக், ட்ரையாட்டாமிக்னு எழுதிட்டு ஒவ்வொரு கேஸுக்கும் அதோடைய காமா வேல்யூ என்னன்னு எழுதியிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே எஃப் இருக்கா, எஃப்க்கு பதிலாக இப்போ மோனோடாமிக் கேஸ்னா என்ன பண்ணுவேன், 3/2ன்னு போடுவேன். சாரி, மோனோடாமிக் கேஸ்னா 3ன்னு போடுவேன். இப்போ 3, அப்போ 3ன்னு போட்டோன்னா 5/3ன்னு வரும், சரியா? இதையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வே சொல்கிறேன். மோனோடாமிக் கேஸ்னா காமா ஈக்குவல் டு CP/CV போடுறோம்ல, மோனோனா என்னது 3யா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. அப்போ இங்கே 3ன்னு போடு. அப்போ இங்கே 3ன்னு போட்டோன்னா நியூமரேட்டரில் போடக்கூடிய வேல்யூ இதோட +2 போட்டுக்கோ, அவ்வளோதான், 5/3. இப்போ டயட்டாமிக் எழுதுறேன்னு வச்சுக்கோ, டினாமினேட்டரில் 5ன்னு போடு. அப்போ மேலே என்ன பண்ணு, +2 ஆட் பண்ணிக்கோ, 7/5. அடுத்தது ட்ரையாட்டாமிக் எழுதுறேன்னா 6ன்னு போடு, மேலே +2 போடு, 8/6 வந்துடும் ஆன்சர். ஸோ அதனால திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே தட் யூ கேன் ரிமெம்பர் இட். பட் இந்த ஃபார்முலாவுமே தேவை. ஸோ தட் இஸ் 5/3, 1.66, 7/5, 1.4, 8/6, 1.3. ஸோ அப்போ ரேஷியோ ஆஃப் சிபி அண்ட் சிவி பார்த்தோன்னா காமா ஆஃப் மோனோடாமிக் இஸ் கிரேட்டர் தென் காமா ஆஃப் டயட்டாமிக்,
which is greater than gamma of triatomic. So எது gamma value இருக்கிறதுல எதுக்கு அதிகம்னு பார்த்தோன்னா மோனோக்கு தான் அதிகம். இது எல்லாமே கொஸ்டினாக வந்திருக்கு ஆல்ரெடி நீட்டில். ஸோ மோனோட்டாமிக்னா 1.66, டயட்டாமிக்னா 1.4, ட்ரையாட்டாமிக்னா 1.3. இதான் வந்து காமாவோட வேல்யூ. இந்த ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதனால் எப்போ காமா வேல்யூ அதிகமாக இருக்கும், சிபியோட வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் காமாவோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். சிவி வேல்யூ எதுக்கு கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் காமாவோட வேல்யூ அதிகமாக இருக்கும், அப்படி சொல்லலாம். இல்லை சிவி வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு காமா வேல்யூ கம்மியாக இருக்கும், ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குல்ல, தட்ஸ் வை. ஸோ அதனால மோனோட்டாமிக் இஸ் கிரேட்டர் தென் டயட்டாமிக், டயட்டாமிக் இஸ் கிரேட்டர் தென் ட்ரையாட்டாமிக், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ ஃபார் குட். புரிஞ்சுதுல? எனி டவுட்ஸ் இல்லைல்ல? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிபி, சிவி, ஆர்என், காமா. இது நாலுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எது நாலுத்தையும்? சிபி, சிவி, ஆர் அண்ட் காமா. இது நாலுத்தையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா, சிவினா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? F/2Rன்னு பார்த்தோம். ஓகே, அது இல்லாமல் இந்த சிவியை காமாவில் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்முலா. இதுவுமே ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. என்னன்னா R/Gamma - 1 அப்படின்றது தான் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோ. R/Gamma - 1. ஸோ அப்போ சிவிக்கு ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று F/2Rன்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் காமாவில் கொஸ்டின் வந்துச்சுன்னா R/Gamma - 1 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அடுத்தது சிபி. ஸோ சிபிக்குமே வந்து இன்னொரு ஃபார்முலா என்னன்னா காமா R/Gamma - 1 அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இது R/Gamma - 1, இது வந்து இன்னொரு காமாவை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். காமா R/Gamma - 1 யூஸ் பண்ணோம்னா நமக்கு இதுக்கான ரிலேஷன் வந்து கிடைச்சிடும். இதுதான் வந்து சிபி, சிவி, ஆர்என், காமாக்கான ரிலேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? சிபினா என்னன்னு தெரிஞ்சிச்சு, சிவினா என்னன்னு தெரிஞ்சிச்சு, இதோட ரிலேஷன்ஸ் தெரிஞ்சிச்சு. இதில் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு கான்செப்டை வந்து நம்ம இங்கே பார்த்துடலாம். என்ன கான்செப்ட் பார்க்கலான்றதை சொல்கிறேன். இப்போ என்ன கான்செப்ட்னா, அதாவது இதில் வந்து நம்ம இந்த ஈக்குவலண்ட் சிபி ஈக்குவலண்ட் அண்ட் சிவி ஈக்குவலண்ட் அண்ட் காமா ஈக்குவலண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. தட் ஆல்சோ ஐ வில் டேக். இங்க நம்ம இது பார்த்தது முடிச்சதுக்கு அப்புறம் சிபி ஈக்குவலண்ட் அண்ட் சிவி ஈக்குவலண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நான் இங்க சொல்லிடுறேன். சிபி அண்ட் சிவி ஈக்குவலண்ட். சிபி அண்ட் சிவி ஈக்குவலண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல படிக்கும்போது ஈக்குவலண்ட்னு படிக்கிறோம்ல, அதாவது நிறைய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நம்ம சீரீஸ் அண்ட் பேரலல்ல கம்பைன் பண்றோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இப்போ நம்ம அட்மாஸ்பியரை எடுத்துக்கோயேன். அட்மாஸ்பியரில் ஒரு கேஸ் மட்டுமா இருக்கு? இல்லை, ஆக்சிஜன் 21% இருக்குது, நைட்ரோஜன் இருக்குது, ஆர்கான் இருக்குது, நியான் இருக்குது. இது எல்லா கேஸும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு கேஸுக்கும் என்ன இருக்குது? ஒரு சிபி வேல்யூ, சிவி வேல்யூ இருக்குது. ஏன்னா ஒரு கேஸ் பார்த்தோன்னா மோனோட்டாமிக்காக இருக்கும், ஒரு கேஸ் பார்த்தோன்னா டயாட்டாமிக்காக இருக்கும். அதனால் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குல்ல. இது எல்லாத்தையும் ஒரு நம்பரில் கொண்டு வர்றதா அந்த ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். சிபி அண்ட் சிவி ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி கொண்டு வரலாம்னா, லெட்ஸ் சே there is a gas 1, there is a gas 2, அந்த மாதிரி there is a gas 3. அந்த gas 1 உடைய n1 வேல்யூ வந்து n1, அதோட சிபி வேல்யூ வந்து சிவி வேல்யூ வந்து CV1 ஆர் CP1 வந்து CP1, அதுக்கு CV1 இருக்கு. இன்னொரு கேஸ் இருக்கு n2, அதுக்கு வந்து CP2, CV2. இன்னொரு கேஸ் இருக்கு n3, CP3, CV3, அந்த மாதிரி இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவலண்ட்டாக கொண்டு வரணும், அதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ எப்படி கொண்டு வரலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து we'll discuss about CP equivalent. ஸோ CP equivalentோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா, CP equivalent அப்படின்னு கேட்டாங்கன்னா CP equivalent இதுக்கு ஃபார்முலா என்னன்னா N1 CP1 plus N2 CP2 and so on. எவ்வளோ கேஸ் இருக்கும் டிவைடட் பை எவ்வளோ மோல்ஸ் இருக்கும், N1 plus N2 plus and so on. இதுதான் வந்து இதோடைய ஃபார்முலா. CP equivalentோட ஃபார்முலா, கீப் இட் இன் யுவர் மைண்ட். ரெண்டாவது CV equivalent. ஸோ சிவி ஈக்குவலண்ட்னு கேட்டாங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா, அகெயின் N1 CV1 plus N2 CV2 and so on டிவைடட் பை N1 plus N2 plus அப்படின்னு வரும். இது வந்து சிவி ஈக்குவலண்டோட ஃபார்முலா. சரியா? ஸோ சிபி ஈக்குவலண்ட் பண்ணியாச்சு, சிவி ஈக்குவலண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது காமா ஈக்குவலண்ட் கண்டுபிடி.
காமா ஈக்குவலன்ட் அதே மாதிரி இந்த கேஸஸ்க்குலாம் காமா வேல்யூ மாறுது இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட வேல்யூ காமா 1ன்னு சொல்லணும், ஏன்னா CP1/CV1ன்னு சொல்லணும். இதுக்கு வந்து காமா 2ன்னு சொல்லணும், அது வந்து CP2/CV2ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸோ ரைட். ஸோ அப்போ இந்த மாதிரி மாறுது. அடுத்து அப்போ இதுக்கு வந்து ஒரு காமா ஈக்குவலன்ட் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா, ஓகே, இட் வில் பி லைக் it will be gamma 1 minus 1, gamma equivalent minus 1 by n minus 1 is equal to gamma 1 minus 1 by இது வந்து gamma 1 minus 1 divided by இல்ல இப்படி வராது ஆக்சுவலா, ஏன்னா வந்து நமக்கு வந்து CP equivalent by CV equivalent தானே எழுதுவோம். அப்போ இது வந்து that is what we can call as a gamma equivalent, ரைட். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை கொண்டு வரணும். இப்போ சிபி ஈக்குவலண்ட்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், லைக் சிபி ஈக்குவலண்ட்னா n1/CP1 plus n2 by ஆமா ஓகே, இப்படி எழுதக்கூடாது, நான் எப்படி ஷார்ட்டா எழுதுறதுன்னா இட் கேன் பி ரிட்டன் லைக் திஸ், n1 plus n2, அதான் n1 plus n2 plus so on divided by gamma equivalent minus 1 is equal to n1 by gamma 1 minus 1 plus n2 by gamma 2 minus 1 and so on. இதான் வந்து இதான ஃபார்முலா, சரியா? இதான் ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது n1 n2ன்றது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், எவ்வளோ மோல்ஸ் இருக்கு அப்படின்றது. காமா ஈக்குவலன்றது நீ கண்டுபிடிக்க போகிறது. n1ன்றது கேஸ் 1, அதோட சிபி செவீர், அதாவது காமா 1. n2ன்றது கேஸ் 2, அதோட காமா 2. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். இந்த மாதிரி 3 கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சிபி சிவி அண்ட் காமா ஈக்குவலண்ட் அப்படின்றத இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். சிபி சிவி அண்ட் காமா ஈக்குவலண்ட், சிபி சிவி அண்ட் காமா ஈக்குவலண்ட். ஓகே, புரிஞ்சுதா அந்த கான்செப்ட்ஸ்? ஓகே, ஸோ இதான் வந்து இதோடைய ஐடியா. இதுல வந்து டெம்பரேச்சர் ஈக்குவலண்ட்னு ஒன்று கண்டுபிடிப்போம், ஈக்குவலண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு, அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன், ஏன்னா அதுவுமே முக்கியமாக தேவைப்படும். ஸோ தட் ஆல்சோ ஐ ரைட் இட் ஹியர். நெக்ஸ்ட் இந்த டெம்பரேச்சர் ஈக்குவலண்ட் டெம்பரேச்சர், ஈக்லிபிரியம் டெம்பரேச்சர். இந்த 3 கேஸ் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ இந்த 3 கேஸ் கொடுக்கும்போது இந்த கேஸ்க்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே, இந்த கேஸ்க்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இந்த கேஸ்க்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இந்த கேஸ்க்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இது மூணுத்தையும் எப்படி ஒரு காமன் டெம்பரேச்சரா கொண்டு வர்றதுன்றதை நம்ம இங்க பார்ப்போம். ஸோ ஈக்லிபிரியம் டெம்பரேச்சர், இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, ஈக்லிபிரியம் டெம்பரேச்சருக்கு வந்து T equivalent is equal to N1, ஓகே, N1 CV1 plus T1 plus N2 CV2 into T2 அப்படியே so on போயிட்டு divided by N1 CV1 plus N2 CV2 and so on. இதுதான் வந்து என்னது ஈக்லிபிரியம் டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. N1ன்றது மோல் 1, CV1 கான்ஸ்டன்ட் வால்யூம் 1, டெம்பரேச்சர் 1, N2 CV2 அந்த மாதிரி வந்து என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். ஓகே, so this is the formula that we'll use whenever two different gases are mixed with the two different gas with a different temperature mix பண்ணா அதுக்கான ஃபைனல் காமன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா போடுவோம். ரெண்டு வேற வேற சூடான கேஸ் என்னன்னு எழுதணும், when two gas mixed in two கேஸ்னு கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ மல்டிபிள் gases at different temperature, multiple gases at different temperature and multiple gases at different temperature mixed and their final temperature, final temperature is T. Okay, multiple gases at different temperature mixed, their final temperature is this one. So this is what, இதான் வந்து இதோடைய ஃபார்முலா. இப்போ பார்த்த எல்லா இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்த இந்த ஃபார்முலாலே மோஸ்ட் ஆஃப் த நீட் கொஸ்டின் வந்து வந்துடும் மோஸ்ட்லி உனக்கு. அதாவது இந்த சப்ஜெக்ட் இந்த லெசனில் சொல்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு இதோட வெயிட்டேஜ் வந்து அதில் ப்ரீவியஸ் இயரில் நம்மளால பார்க்க முடியும் கொஸ்டின் பேப்பரில். சரி, அடுத்தது அதனால ஸோ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் தெர்மோடைனமிக்ஸ் லாஸ். ஸோ தெர்மோடைனமிக் லா பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 லா இருக்குது. அதில் நம்ம 2 லா படிக்க போகிறோம்.
ஒன்றுலாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் லா படிக்க போகிறோம், செகண்ட் லா படிக்க போகிறோம். நம்ம ஈக்லிபிரியம்னு ஒன்று படித்தோம்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷனில் தெர்மல் ஈக்லிபிரியம்னு, அதுதான் 0th லான்னு சொல்லுவோம். ஸோ அதையும் நம்ம எழுதிடலாம். 0th லா அப்படின்றது என்னன்னா, ஏன் 0th லான்னு பேர் வந்தது? ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் 0th லா. ஸோ இதான் என்னது 0th லா. ஸோ அதனால நம்ம மெயினாக இப்போ 2 லா படிக்க போகிறோம். ஒன்று ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இன்னொன்று செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் நம்ம ஹீட்டை பற்றி படிக்க போகிறோம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் அதோட அப்ளிகேஷன்ஸை பற்றி படிக்க போகிறோம். லைக் ரெஃப்ரிஜரேட்டர், ஹீட் இன்ஜின்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை படிக்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து எதில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேயே வந்துடும். சரியா? இன் ஷார்ட் ஒன் லைனரில் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் அ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதான் சொன்னேன், இட்ஸ் ஆல் அபவுட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி கன்சர்வேஷன். எனர்ஜி கன்சர்வேஷன் என்னது? சிம்பிளாக ஒரு அனாலஜி வச்சு சொல்லணும்னா, உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்கு, கடைக்கு போற, இந்த 10 ரூபாயில வந்து 3 பொருள் இருக்கு, 2 பொருள் இருக்கு, ஒரு பொருளோட விலை 6 ரூபாய், இன்னொரு பொருளோட விலை 4 ரூபாய். ஸோ அப்போ உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்கு, அந்த 10 ரூபாயை நீ கொடுத்து 2 பொருளை வாங்கிட்ட. அப்போ தட்ஸ் வாட் கன்சர்வேஷன். நீ வச்சிருக்க அமௌண்ட்டை கொடுத்து வேற ஒரு ஆப்ஜெக்டை வாங்கிட்ட. ஸோ தட் இட் ஹாஸ் பீன் கன்சர்வ்ட். எனிவே திருப்பி அதை வித்தனா உனக்கு திருப்பி 10 ரூபாய் கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் வாட் கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எனர்ஜியில் பார்க்கணும். 10 ஜூல் இருக்கு அப்படின்னா, நீ ஒரு ஆளுக்கு ஒரு ஒர்க் பண்ற அதில் 6 ஜூல் செலவு பண்ணிட்ட, இன்னொரு ஒர்க் பண்றதுல 4 ஜூல் செலவு பண்ணிட்ட. அப்போ இந்த 6 + 4 என்னவா மாறி இருக்கு? ஒர்க்காக மாறி இருக்கு. திருப்பி இந்த ஒர்க் என்னவா மாறும்? எனர்ஜியாக மாறும். ஸோ தட் இஸ் வாட் கன்சர்வேஷன். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் இஸ் ஆல்சோ அபவுட் தட். அப்போ ஒன் லைனர்ல சொல்லணும்னா, தேர் இஸ் ஒரு கண்டெய்னர்ல ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. யூ கேன் ஓகே, நம்ம வீட்டு நார்மல் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு பாத்திரத்தில் ஏதோ ஒரு கேஸை போட்டிருக்கோம், மூடிட்டோம். இப்போ அந்த பாத்திரத்தை நான் என்ன பண்ணுறோம்? சூடு பண்ணுறோம். அதாவது ஹீட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அதை இப்படி வச்சுக்கோ, இதான் பாத்திரம். இந்த பாத்திரத்துக்குள்ள கேஸ் இருக்கு. சரியா? அந்த பாத்திரம் வந்து மேலே கீழேயும் போயிட்டு வர மாதிரி ஒரு பிஸ்டன், அதான் பிஸ்டன்னு சொல்லுவோம். மேலே கீழேயும் போகுதுன்னு வச்சுப்போம். இமேஜின் லைக் தட். அது இட் கேன் பி மூவபிள். அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நான் அந்த பாத்திரத்தை ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? கேஸ் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். வேகமாக இட் வில் ஸ்டார்ட் டு மூவ்ல. ஏன்னா ஹீட் கொடுத்துட்டோம். ஸோ இட் வில் ஸ்டார்ட் டு மூவ். அப்போ மூவ் பண்ணும்போது இந்த பாத்திரத்துக்கு என்ன கிடைச்சிருது? ஒரு எனர்ஜி கிடைச்சிருது இல்லையா? அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். சரியா? இன்டர்னல் எனர்ஜி. ஒன்ஸ் அந்த கேஸ்க்கு அந்த எனர்ஜி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த கேஸ் என்ன பண்ணும்? அந்த பாத்திரத்தை தள்ளும். ஏன்னா போறதுக்கு வழி இல்லைல்ல, முட்டி தள்ளும். ஸோ முட்டி தள்ளும் போது அப்போ அந்த கேஸ் என்ன பண்ணுது? அந்த பாத்திரத்து மேலே ஒரு ஒர்க் பண்ணுது. ஸோ தட் இஸ் வாட் த ஒர்க் டன். அப்போது நான் கொடுத்த 10 ரூபாய், அதாவது நான் கொடுத்த ஹீட்டு 2 வகையில் இங்கே யூஸ் ஆகிருக்கு. ஒன்று, கேஸோட இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது அந்த எனர்ஜியை ரைஸ் பண்ணி அந்த ஒரு ஆப்ஜெக்டை தள்ளுறதுக்கும் யூஸ் ஆயிருக்கு. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். ஹீட் சப்ளைடு இஸ் ஈக்குவல் டு the rise in internal energy of the gas plus work done will happen. இந்த 2 வேலை தான் நம்ம கொடுக்குற ஹீட் வந்து யூட்டிலைஸ் ஆகும். ஓகே, ஸோ அதான். சரி, இப்போ இன்டர்னல் எனர்ஜினா என்ன அப்படின்னா, இதை நம்ம கேடிஜிலே படிச்சிருப்போம். தெர்மோடைனமிக்ஸில் வரும்னு சொல்லியிருப்பேன். இன்டர்னல் எனர்ஜினா இட் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. அதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பேன்? F/2 nR delta Tன்னு சொல்லியிருப்பேன். F/2 nR delta T. இதில் இந்த F/2 Rன்றது இப்போ தான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. F/2 R is nothing but CV. அப்போது the internal energy of the gas is always equivalent to what? NCV delta T அப்படின்றதான் ஃபார்முலா. என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், CVனா கான்ஸ்டன்ட், the gas is heated at constant volume, delta Tன்றது ஆப்வியஸாக டெம்பரேச்சர். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா இருக்குல்ல, இது எப்போவுமே மாறாது. ஹீட்டுக்கு ஆனால் மாறும். ஏன்னா நான் ஹீட்டுக்கு என்ன சொன்னேன்? நீ வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் சப்ளை பண்ணுற ஹீட்டை அப்போ NCP delta Tன்னு போடுவேன். அதுவே கான்ஸ்டன்ட் வால்யூமில் சப்ளை பண்ணுறேன் அப்போ NCV delta Tன்னு போடுவேன். இதை நீ மாற்றிட்டே இருப்ப இந்த பேராமீட்டரை. ஆனால் எதுக்கு மாற்ற மாட்டேன் அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜிக்கு இதை மாற்றவே மாட்டேன் எப்போவுமே. CV is always fixed. புரிஞ்சுதா அந்த பாயிண்ட்? ஓகே, ஸோ CVயோட வேல்யூ மாறாது இன்டர்னல் எனர்ஜி. ஆனால் ஹீட்டோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். என்ன ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இட் வில் சேஞ்ச். ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த பேராமீட்டர் ஓகே, இது ஃபிக்ஸ்டு இல்லை, இது எப்போவுமே இது. உனக்கு இதில் பிரச்சனை எது வரும்னா இது 2 தான் வரும். ஏன்னா இது எப்போவுமே மாற போகிறது இல்லை. அப்போ இது 2 டேட்டா வச்சு தான் கேம் பிளேவே இருக்குங்க. இது 2 வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருப்போம் ஃபுல்லாக. இது மாற்றினா அது என்ன ஆகும், அது மாற்றினா இது என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது ஒர்க் டன் பை த கேஸ். அப்போ கேஸ் என்ன பண்ணுது? அந்த பாத்திரத்தை தள்ளுது, சிலிண்டரை பிஸ்டனை தள்ளுது. ஸோ தள்ளும் போது ஒரு ஒர்க் நடக்குது. பேசிக்காக ஒர்க்னா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட்டா? இங்கே இந்த கேஸ் இது மேலே அமுக்கிற ஃபோர்ஸ் வந்து F.
டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது கேஸ் எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு இல்லையா, ஐ மீன் பாத்திரம் எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குல்ல, அப்போ எஃப் இன்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து இங்கே கேஸுன்றதுனால நம்ம கேஸை எல்லாமே ப்ரெஷரில் தான் டீல் பண்ணுவோமே தவிர ஃபோர்ஸில் டீல் பண்ண மாட்டோம். அதனால் அதை ப்ரெஷராக மாற்றணும். அதனால் ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரெஷராக மாற்றிருக்கேன் பாரு. ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, இப்போ ஃபோர்ஸ்னா ப்ரெஷர் இன்டூ ஏரியா, எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுது டிஎக்ஸ். அப்போது இந்த ஏரியாவையும் இந்த லெங்க்த்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த வால்யூம் வந்து கிடச்சிடும். ஸோ ஏரியா இன்டூ டிஎக்ஸ் தட் வில் பி ஈக்குவல் டு வால்யூம். அப்போது இப்போத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன, ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்முலா. ஓகே, dW is equal to small work done, pressure into change in volume. அப்போ டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ஸ்மால் ஒர்க் டனை இன்டெகிரேட் பண்ணால் டோட்டல் ஒர்க் டன் கிடச்சிடும். ஸோ P இன்டூ டிவி V1 to V2 தான் லிமிட்டு போட்டோன்னா டோட்டல் ஒர்க் டன் வந்து கிடச்சிடும். டன் ரைட். அண்ட் லிமிட்டை போட்டுனா P ஈக்குவல் டு இன் ஷார்ட் எப்படி எழுதலாம், மேக்னிடியூட் எழுதணும்னா P இன்டூ டெல்டா வின்றது தான் மேக்னிடியூட். P இஸ் அ ப்ரெஷர், டெல்டா வி இஸ் த மேக்னிடியூட் அப்படின்றது எழுதலாம். டெல்டா வின்றது என்ன, ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். ஓகே, இதில் இப்போ ஒரு முக்கியமான கட்டம் இருக்குது. என்னன்னா நிறைய பேர் குழம்புற பாட்டு இதுதான். தி திங் இஸ் there are two things, work is done by the gas, work is done on the gas அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது ஒர்க், திருப்பி சொல்கிறேன், ஒர்க் டன் பை த கேஸ், கேஸ் பண்ணுற ஒர்க், ஒர்க் டன் ஆன் த கேஸ், கேஸ் மேலே நடக்கிற ஒர்க். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லு பார்ப்போம். நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு யோசிச்சு சொல்லு பதில். ஒர்க் டன் பை கேஸ், கேஸ் பண்ணுறது ஒரு ஒர்க்கு, ஒர்க் டன் ஆன் த கேஸ் சார் பண்ணா நெகட்டிவ் சார், நம்ம பண்றோம் சார் பண்ணா பாசிட்டிவ். ஏன் கேஸ் பண்ணா நெகட்டிவ், நம்ம பண்ணா பாசிட்டிவ்? திருப்பி சொல்லு. கேஸ் கேஸ் பண்றது நம்ம பண்றது, இதுல எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்ற? அது பண்ணா நெகட்டிவ் சார். கேஸ் பண்ணா நெகட்டிவா? பை த ஒர்க் டன் பை த கேஸ் அது நெகட்டிவ். ஒர்க் டன் ஆன் த கேஸ்னா பாசிட்டிவ். சார் கெமிஸ்ட்ரியில இப்படிதான் சார் இருந்துச்சு, ஆனா இதுல அப்படி கிடையாது. அச்சோ, இதெல்லாம் கிடையாது. கேஸ் இதுல ஒர்க் டன் பை த கேஸ், கேஸ் ஒர்க் பண்ணுச்சுன்னா ஏன் அப்படி, நீ இது ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸு கம்பஸ் ஊத்துறல இல்லை, ஒரு வெரி சிம்பிளா சொல்றேன். ஒர்க் டன் பை த கேஸ்னா இதான் கேஸா, நல்லா கவனி தானே கேஸு. கேஸ் என்ன பண்ணுது, இது முட்டுதா, முட்டின உடனே இனிஷியலா இந்த வால்யூம் இதான் இனிஷியல் வால்யூம் V1 வச்சுக்கோ, ஃபைனலா இந்த பிஸ்டன் இங்கே போயிருமா, அப்போ இதுதான் ஃபைனல் வால்யூம் V2. எந்த வால்யூம் கிரேட்டரா இருக்கு, ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன, P இன்டூ ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். V2 தானே கிரேட்டரா இருக்கு, அப்போ V2 மைனஸ் V1 போட்டோன்னா ஒர்க் என்ன வரும், பாசிட்டிவ்ல தானே வரும். அதனால கேஸ் ஒர்க்கை பண்ணுச்சு அப்படின்னா பாசிட்டிவ். புரியுதா? இப்போ ஒர்க் டன் ஆன் த கேஸ்னா என்னன்னா, நீ இமேஜின் பண்ணு, இதான் பாத்திரம், பாத்திரத்தை நீ என்ன பண்ற, கேஸ் மேல அமுக்குற, நீ உள்ள தள்ளுற, அதான் ஒர்க் டன் ஆன் த கேஸ், கேஸ் மேல பண்ற ஒர்க்கு. அப்போ பாத்திரத்தை நீ உள்ள தள்ளும் போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, இதான் இனிஷியல் வால்யூம் V1, பாத்திரத்தை உள்ள தள்ளிட்ட, அப்போ பாத்திரம் இப்போ இங்கே வந்துருச்சு, அப்போ இதான் நியூ வால்யூம். அப்போ இந்த வால்யூம் என்னது V2, இனிஷியல் வால்யூம் இது, நியூ வால்யூம் இது. அப்போ V1 இனிஷியல் வால்யூம், V2 ஃபைனல் வால்யூம், எது கிரேட்டர்னு பார்த்தனா இனிஷியல் வால்யூம் கிரேட்டர் தென் ஃபைனல் வால்யூம் ஆயிடுது. அப்போ நீ ஒர்க் டனோட ஃபார்முலா போடும்போது ஒர்க் டன் ஈக்குவல் டு P இன்ட்டு என்ன போடுவேன், V2 மைனஸ் V1 தான் போடுவேன், V2 தான் கம்மியாச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் இதில் வந்துடும், நெகட்டிவ்ல வந்துடும். இவ்வளோதான், லாஜிக்காக பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ வால்யூம் எக்ஸ்பேண்ட், இன் ஷார்ட் சிம்பிளாக சொல்லணும்னா வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் ஒர்க் டன்னு சொல்லுவோம். வால்யூம் கான்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் ஒர்க் டன். ஏன்னா வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா ஃபைனல் வால்யூம் ஷுட் பி கிரேட்டர் தென் இனிஷியல் வால்யூம், பாசிட்டிவ் ஒர்க் டன் பை த கேஸ். வால்யூம் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா கேஸ் மேலே ஒர்க் பண்ணுறோம், அப்போது ஃபைனல் வால்யூம் இஸ் லெசர் தென் த இனிஷியல் வால்யூம் பிகாஸ் இட் இஸ் கான்ட்ராக்டிங், ஸோ இட் இஸ் நெகட்டிவ். புரியுதா? கெமிஸ்ட்ரியில் இதை எப்படி படிப்பேன், எப்படி எதை வச்சு படிச்சதை, எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷனை? அது எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷனா இல்ல நார்மலாவே கொடுத்துருப்பான். அதுக்கு பின்னாடி ரீசன்லாம் இல்ல கொடுக்கலையா? இப்ப நான் சொல்றேன் ஒரு ரீசன், அதுக்கு ஏன் பாசிட்டிவ் ஏன் நெகட்டிவ்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்ல உனக்கு தெரியலன்னு சொல்லி இருக்கும் ரீசன். ரீசன் இல்லாம எப்படி அவங்க கொடுக்கல, உனக்கு சொல்லி தரலன்னு சொல்லு. ஆனா அதுக்கு ரீசன் இல்லாமலாம் இருக்காது, ரீசன் இருக்கும். சரி, ஓகே.
இது ஹீட் டிசிபேட்டட். அடுத்தது இதான் ஒர்க் டன். அதை பற்றி இன்னும் டீப்பாக பின்னாடி படிப்போம். சைன் கன்வென்ஷன் தான், அதான் நான் சொல்லிட்டேன்ல, அதே தான் அங்கே பின்னாடி எழுதியிருப்பேன். ஹீட் சப்ளைட். ஸோ ஹீட் சப்ளைட்னா நான் சொன்னேன் இல்லையா, இன்டர்னல் எனர்ஜி மாறாதுன்னு சொல்லிட்டேன். என்சிவி டெல்டா டி எப்பயும் போட்டுருவேன். பட் ஹீட் சப்ளைடு மாறும். என்ன ப்ராசஸை பொறுத்து, கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக ஹீட் சப்ளை பண்ணுறோமா இல்லை கான்ஸ்டன்ட் வால்யூமாக பண்ணுறோமான்னு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக பண்ணால் இந்த ஃபார்முலா, கான்ஸ்டன்ட் வால்யூமாக பண்ணால் இந்த ஃபார்முலா. அதாவது சியை மட்டும் மாற்றிக்கணும், சிபி சிவின்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஓப்பன் இஸ் கிளியர். அடுத்தது சைன் கன்வென்ஷன். இப்போ தான் நான் சொன்னேன், கேஸ் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா பாசிட்டிவ், கேஸில் ஒர்க் நடந்துச்சுன்னா தட் வில் பி நெகட்டிவ். அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. கேஸில் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், அதாவது கேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். என்ன ஒர்க் டன் பை த கேஸ்னா இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். அப்போனா என்ன அர்த்தம்னா நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். இதுவுமே முக்கியம். ஹீட்டு கூட பாசிட்டிவ் தான், ஒர்க்கை வச்சு நீ ஹீட்டும் சொல்லிக்கலாம். சரியா? ஸோ நீ ஒர்க் டன் ஆன் த கேஸ்னா ஹீட் சப்ளைட் இஸ் பாசிட்டிவ் ஆர் ஹீட் இஸ் சப்ளைடு. ஒர்க் டன் ஆன் த கேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கேஸ் மேலே நீ அப்ளை பண்ணனா ஹீட் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகும். அப்போ ஹீட் வந்து ரிலீஸ், தட் இஸ் கம்ஸ் அண்டர் நெகட்டிவ். ஸோ அதனால இது ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அடுத்தது நம்ம இதில் பார்க்க போகிறது இண்டிகேட்டர் டயக்ராம். இண்டிகேட்டர் டயக்ராம்னா என்னன்னா, பேர் மட்டும்தான் இண்டிகேட்டர். அதான் இதுலேயே இருக்கு பாரு இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்னா இது பைக்கில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், லெஃப்ட் ரைட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன ப்ராசஸ்ன்றத காட்டுற டயக்ராம் தான் இந்த இண்டிகேட்டர் டயக்ராம். இது ஐசோதெர்மல் ப்ராசஸா இல்லை அடியாபேட்டிக் ப்ராசஸா இல்லை ஐசோகோரிக் ப்ராசஸா அப்படின்றத பின்னாடி படிப்போம்ல, அதை காட்டுற டயக்ராம் தான் இண்டிகேட்டர் டயக்ராம். சரியா? இதில் முதல் வந்து ஏரியா அண்டர் ஒரு ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கிராஃப் எடுத்துட்டு இதோட ஏரியாஸை நம்ம படிக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரெஷர் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் இருக்குது. ஓகே, இப்போ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தட் யூ ஹேவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட் இஸ், ஒரு பிவி கிராஃப் பார்க்குறேன்னா அந்த பிவி கிராஃபோட ஏரியாவை கண்டுபிடிச்சா அப்படின்னா இட் வில் கிவ் யூ தி ஒர்க் டன். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இப்படி சும்மா ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த லைனோட ஏரியாவை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு இது இப்போ இந்த இதில் என்ன கான்ஸ்டண்டாக இருக்குது, ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருக்குது, வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுல்ல, அப்போ இது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ அதுவே இங்கே பாரு, வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்ன சொன்னேன், ஒர்க் டன் ஆன் த கேஸ் அப்படின்னு சொன்னேன். ரைட்? இப்போ இங்கே பாரு, அதுவே அதே லைன் தான், ஆனால் ஆரோவை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம், அது வந்து ஹையர் வால்யூம்லேருந்து கம்மியாகுது. ஆரோ இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் கிராஃப்ஸ். ஸோ ஆரோவை மெயினாக பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் வால்யூம் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. வால்யூம் கம்ப்ரஸ் ஆகுதுன்னா ஒர்க் எதில் வரும், நெகட்டிவ்ல வரும் இல்லையா? இதுதான் சைன் கன்வென்ஷன். ஏன்னா ஒரே ஆன்சரை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல கொடுப்பானுங்க. அதனால அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நமக்கு வால்யூம் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுதா கான்ட்ராக்ட் ஆகுதான்றது தெரியணும். அதனால யூ கேன் கீப் திஸ் சைன் இன் யோர் மைண்டு. அதே மாதிரி வால்யூம் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஹீட் ரிலீஸ் ஆகுது, வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா ஹீட் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகே, தட்ஸ் அ பாயிண்ட். ஸோ இந்த கேஸ்லையுமே பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராஃப், ஒரு லைன் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும், இதோட ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க்னா என்னது, இந்த ஆப்போசிட் வந்து ப்ரெஷர், இது வந்து டெல்டா வி. ஸோ இப்போ ஆஃப் இன்ட்டு பி டெல்டா வி தான் இதுக்கான ஒர்க் டன். கிளியர்? ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ ஏரியா அண்டர் ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் கிராஃப் வில் கிவ் யூ தி ஒர்க் டன். அடுத்தது ஒர்க் டன் இஸ் அ பாத் டிபெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது எல்லாமே கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பேன். இந்த கேஸில் வந்து தெர்மோடைனமிக்ஸில் ஒர்க் வந்து பாத் டிபெண்ட். அதாவது மூணு குவான்டிட்டி பார்த்தோம்ல. இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஃபார்முலா என்ன சொல்லு? What is the formula for first law of thermodynamics? என்ன ஃபார்முலா? இன்டர்னல் எனர்ஜி. புரியல. டிஃபனா ரவா தோசை பண்ணு, நல்லா மொறுமொறுன்னு பண்ண, சும்மா நெய்யா கோதுமை மாவு மாதிரி பண்ணி வைக்காத. ஓகே, என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இன்டர்னல் எனர்ஜி equal to Q plus அப்படியே அது எப்படி அப்படியே மாத்தி சொல்ற? ஃபர்ஸ்ட் நெருப்பை பற்ற வச்சா தானே எனர்ஜி வரும். நெருப்பை பற்ற வைக்காம உனக்கு எனர்ஜி வந்துருமா? கேஸை பற்ற வைக்காம மேகி சாப்பிடுவியா?
n into cv into அதுவா? நான் அதை கேட்கல. நான் சொன்னது காது குத்து முதல்ல கேட்டியா? நான் என்ன சொன்னேன் இப்போ? ஹீட் நீங்க ஆமா, நெருப்பு பத்த வைக்காம எனர்ஜி எப்படி வரும்? அப்ப ஹீட் சப்ளைட்ல இருந்து தான் அந்த இன்டர்னல் எனர்ஜி ஒர்க் டன் வருது. அப்ப டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் ஒர்க் டன். தட் இஸ் த ஃபார்முலா. புரியுதா? டெல்டா கியூ ஈக்குவல் டு ஓஹோ அதைத்தான் சொல்றேன். நெருப்பை பத்த வைக்கணும். கேஸ பத்த வைக்காம சமைச்சிருவியா? போயிட்டு சுட தண்ணி வச்சிருவியா? ம், அந்த நெருப்புல இருந்து தான் மத்தது எல்லாமே வருது. ஓகே ஃபைன். ஸோ ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன்னா என்னது? அப்போ நான் சொன்னேன் 3 ஃபங்க்ஷன் இருக்கீங்க. என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? ஹீட் சப்ளைட், எனர்ஜி, ஒர்க் டன். இதுல 2 விஷயம் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஐ மீன் பாத் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன்னா அது பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். எது அதுதான் அப்படின்னு கேட்டேன்னா, ஹீட்டும் ஒர்க்கும் பாத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு பாத்துக்கும் வேற வேற மாதிரியான ஹீட்டை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது அர்த்தம். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் ரியல் லைஃப் சொல்றேன். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு. நீ பாத்திரத்தை மூடாம ஹீட் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நீ அதிகமான ஹீட்டு கொடுக்கணும். அதே பாத்திரத்தை மூடி ஹீட் பண்ணன்னு வச்சுக்கோயேன், கம்மியான ஹீட்லேயே அது ஹீட் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணது ஒரு பாத், ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது பண்ணது வேற ஒரு ப்ராசஸ். சரியா? அப்போ ப்ராசஸ் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹீட் சப்ளைடும் என்ன ஆகும்? மாறும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் போத் ஆர் பாத் டிபெண்ட் அப்படின்னு சொல்றேன். பட் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது பாத் டிபெண்ட் கிடையாது. இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது ஸ்டேட் டிபெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன் ஸ்டேட் டிபெண்ட் சொல்றா? இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா பாரு, என்சிவி டெல்டா டி. அதாவது n கான்ஸ்டன்ட், சிவி கான்ஸ்டன்ட், T2 மைனஸ் T1. T2ன்றது ஃபைனல் டெம்பரேச்சர், T1ன்றது இனிஷியல் டெம்பரேச்சர். நீ பாத்திரத்தை மூடி ஹீட் பண்ணு, மூடாம ஹீட் பண்ணு, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இனிஷியலா என்ன டெம்பரேச்சர் இருக்கு, ஃபைனலா என்ன டெம்பரேச்சர் சொல்லு போதும், நான் இன்டர்னெட்டே கால்குலேட் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். நீ பாத்திரத்தை எப்படி வேணா ஹீட் பண்ணிக்கோ. இனிஷியலா எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்தது, ஃபைனலா எவ்வளவு இருக்கு, இது ரெண்டுத்தையும் எனக்கு சொன்னா போதும். ஐ காட் த இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி பாத் இயர். ரைட்? அதான் விஷயம். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, ஒர்க் இஸ் அ பாத் டிபெண்ட். அப்படின்னா இப்போ கேஸ் வந்து ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2, இதான் நம்ம எல்லாமே ஸ்டேட் தெர்மோடைனமிக் கோஆர்டினேட்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஸ்டேட் 1ல ஒரு ப்ரெஷர் இருக்கு, ஒரு வால்யூம் இருக்கு, ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. ஸ்டேட் 2னா நம்ம ஹீட் பண்ணா மாறும் இல்லையா கேஸோட டெம்பரேச்சர், அதான் ஸ்டேட் 2. ஒரே கேஸ் தான், அதை வந்து வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு டெம்பரேச்சர் கொண்டு போறோம். அப்போ வேற ஒரு வால்யூம், வேற ஒரு டெம்பரேச்சர், வேற ஒரு ப்ரெஷர். இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் எப்படி வேணா கொண்டு போகலாம். நேரா இப்படி கொண்டு போகலாம், இல்லை இப்படி கொண்டு போகலாம், இல்லை இப்படி கொண்டு போகலாம், இல்லை இப்படி வந்து இப்படி கொண்டு போகலாம், இல்லை இப்படி போய் இப்படி கொண்டு போகலாம். ரைட்? இதெல்லாமே பாத். நம்மளோட பாத்தை பொறுத்து என்ன மாறும்? ஹீட்டோட சப்ளை வந்து மாறும். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்றோம். அதனால ஒர்க் இஸ் அ பாத் டிபெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்பாங்க, இதுல எது வந்து கிரேட்டர் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா, லுக் அட், நீ பார்த்தோன்னே சொல்லிடலாம், இது ஒரு பாத், இது ஒரு பாத். இது ரெண்டு பாத்துல எதுக்கு ஏரியா அதிகமா இருக்குன்னு பாரு. இப்போ பாத் 1 பார்த்தனா அதுக்கு ஏரியா இவ்வளவுதான், இதுக்குள்ள இருக்கு ஏரியா. பாத் 2 பார்த்த அப்படின்னா இது ஃபுல்லாவே ஏரியா. அப்போ ஆப்வியஸா பாத் 2ஓட ஏரியா தான் அதிகமா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், பிவி கிராஃப்ல ஒர்க் இஸ் ஈக்குவலன்ட் டு ஏரியா. அப்போ எதுக்கு ஏரியா அதிகமா இருக்கோ அதுக்கு ஒர்க் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால செகண்ட் ப்ராசஸோட ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸை விட அதிகம் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணலாம். சரியா? இதான் பாயிண்ட். அதே மாதிரி சைனும் இம்பார்ட்டன்ட். வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ், வால்யூம் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ் அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த ரெண்டு கேஸ்லையுமே வால்யூம் எக்ஸ்பேண்ட் தான் ஆகுது, அதனால ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், சைக்கிளிக் ப்ராசஸ். சைக்கிளிக் ப்ராசஸ்னா சைக்கிள் ஓட்டுறது கிடையாது. சைக்கிளிக் ப்ராசஸ்னா ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது எங்க இருந்து போறோமோ திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வர்றது. சரியா? அதாவது இப்போ நீ உங்க வீட்டுல இருந்து உங்க ரூம்ல இருக்க, வெளியில போயிட்டு ஹாலுக்கு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி உங்க ரூம்க்கே வந்துட்ட. You are in a cyclic process and you came back to the same place. That is what cyclic process. Cyclic processனா வெளியில போய் திருப்பி உள்ளே அதே பாயிண்ட்டுக்கு வர்றது தான் நம்ம என்ன சொல்றோம், சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இதுலயுமே இங்க பாரு, கேஸ் வந்து ஸ்டேட் 1ல இருக்கு, ப்ரெஷர் 1, வால்யூம் 1, டெம்பரேச்சர் 1. அடுத்து எங்க போகுது? அப்படியே இப்படி போய் ப்ரெஷர் 2, வால்யூம் 2, டெம்பரேச்சர் 2 போயிடுச்சு. போயிட்டு அங்கேயே இல்லாம திருப்பி என்ன பண்ணுது, திருப்பி முதல் ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு. இதை தான் நம்ம சைக்கிளிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல ஒர்க் டன்னை பத்தி பார்க்க போறோம். ஒர்க் டன் என்ன, நல்லா பாரு. ஒர்க் இஸ் வாட் ஐ டோல்ட் யூ, ஒர்க் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் பாத் ஃபங்க்ஷன். இட் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். ரைட்? அப்போ முதல்ல 1 2, அதாவது இப்படி போற, அப்போ இப்போ ஒரு ஒர்க் நடந்திருக்கு, அது வந்து பாசிட்டிவ் ஒர்க்கா நெகட்டிவ் ஒர்க்கா பாரு,
வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, பாசிட்டிவ் ஒர்க். திருப்பி 2ல இருந்து 1க்கு வர, அப்போ வால்யூம் என்ன ஆயிருக்கு, கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. அப்போ ஒர்க் வந்து என்னது, நெகட்டிவ், ரைட். அப்போ டோட்டல் ஒர்க் டன் பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஒர்க் டன், நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ஒர்க் டன். அப்போ நீ என்ன பண்ணணும், இப்படி ஆட் பண்ணணும். ஒர்க் டன் 1 பிளஸ் ஒர்க் டன் மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆஃப் ஒர்க் டன் 2, they'll give you work done 1 minus work done 2. அண்ட் இதை நீ நல்லா யோசி பிக்டோரியலி இதை கால்குலேட் வரைஞ்சு பாரு எப்படி வரும்னு. ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் 1 நீ என்ன பண்ணிடுவேன், இந்த மொத்த ஏரியாவை கால்குலேட் பண்ணுவேன் ஒர்க் டன் 1க்கு. ஒர்க் டன் 2க்கு என்ன பண்ணுவேன், இந்த ஏரியாவை மட்டும் கால்குலேட் பண்ணுவேன். சரியா? அப்போ இந்த மொத்த ஏரியால இருந்து இப்போ இந்த ஏரியாவை கழிச்ச அப்படின்னா உனக்கு மீதி இந்த ஏரியா தான் கிடைக்கும். அதுதான் இதோட மீனிங். அப்போ ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் வருது அப்படின்னா என்ன சைக்கிளிக் ப்ராசஸ், ஒர்க் டன் வில் பி ஏரியா அண்டர் த சைக்கிள் அப்படின்னு அர்த்தம். ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் வருது அப்படின்னா அந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல உள்ள ஏரியாவை கண்டுபிடிச்சாலே போதும், நமக்கு ஒர்க் வந்து கிடைச்சிரும் அப்படின்றத இங்க பாயிண்டா சொல்றோம். சரியா? இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் ஒர்க் டன் வில் பி ஏரியா அண்டர் த சைக்கிள் அப்படின்றத விஷயம். அதே மாதிரி இதுதான் ரொம்ப முக்கியமான கீவேர்ட். என்ன கீவேர்டு இது, என்சிஎஃப். என்ன கீவேர்டு அப்படின்னா, இப்போ நீ பார்க்குற சைக்கிள் வந்து கிளாக் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சைக்கிள் இஸ் கிளாக் வைஸ், ஒர்க் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இந்த சைக்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் வந்து நெகட்டிவாக இருக்கும். இதை வச்சு நீ நிறைய ப்ராப்ளம் ஷார்ட்டாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ த ஒர்க் இஸ் கிளாக் வைஸ், ஐ மீன் அந்த சைக்கிள் வந்து கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா ஒர்க் டன் நெகட்டிவ். ஸோ இந்த கேஸில் பார்த்தோன்னா ஒர்க் இது என்ன இருக்கு, it will be clockwise, right? So it is positive, and other way there is an anti-clockwise also, it will give you negative. Okay, so this is what cyclic process, that point number 1 that you have to keep it in your mind. ரெண்டாவது, internal energy in a cyclic process. ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்ல இன்டர்னல் எனர்ஜி என்னன்னா ஒன் லைனர்ல சொல்லணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு வரும். ஒரே லைனர் குழப்பி வளவலா கொலா இல்லாமல் ஒன் லைனர். what is that? Internal energy in a cyclic process, the one word answer is zero. Zero. Why is zero? Because you see internal energy formula என்ன, delta U equal to NCV delta T, no? T2 minus T1. அப்போ நீ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிற, இங்க இருந்து ஆரம்பிக்கிற. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இன்டர் எனர்ஜி கால்குலேட் பண்றதுக்கு நீ இனிஷியலா என்ன டெம்பரேச்சர் சொல்லு, ஃபைனலா என்ன டெம்பரேச்சர் சொல்லு, போதும். நீ எப்படி போனோம்னா எனக்கு வேணாம் அப்படின்றத சொல்லிட்டேன். அப்போ இனிஷியலா T1ல இருக்கேன், எல்லாத்தையும் முடிச்சு திருப்பி T1க்கே வந்துட்டேன் நான். அப்போ இனிஷியலா இதுல இருந்தேன் T1, ஃபைனலா எதுக்கு வந்துட்டேன், that also T1. அப்போ T1 minus T1 என்ன, 0. இன்டர் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக என்னது 0. புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் இன்டர் எனர்ஜி கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது 0. அதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஃபைனலாக இனிஷியல் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் சேம், T2 is equal to T1. ஸோ ஆட்டோமேட்டிக்லி the இன்டர் எனர்ஜி will be 0. அப்போ இன்டர் எனர்ஜி 0னா சைக்கிளிக் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி எழுதுவேன், டெல்டா Q is equal to டெல்டா U plus ஒர்க் டன் எழுதுவேன், ரைட்? டெல்டா Q is equal to டெல்டா U plus ஒர்க் டன். இதில் டெல்டா யூன்றது சேஞ்ச் இந்த டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிருமா. அப்போ டெல்டா Q is equal to என்ன வரும், உனக்கு ஒர்க் டன் அப்படின்னு மட்டும் வரும். அப்போது சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணுறியோ அந்த ஹீட்டு ஃபுல்லாகவே எதுக்கு தான் யூஸ் ஆகும்னா ஒர்க்குக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணாது அப்படின்றது தான் இதுக்கான கன்க்ளூஷன். ஸோ இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் the amount of heat which supplied is utilized to only increase the work done, it will not increase the energy of the gas. புரிஞ்சுதா சைக்கிளிக் ப்ராசஸ்னா என்ன? அதில் வந்து 2 பேராமீட்டர், ஒர்க் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி. கிளியர்? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர், ரைட்? ஃபைன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற அடுத்த இம்பார்ட்டண்டான டாபிக், தட் இஸ் வாட் யூ கேன் கால் அஸ் அ தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி நீயே சொல்லியிருப்ப, எத்தனை தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இருக்கு மொத்தம்? டக்கு டக்குன்னு சொல்ல, எத்தனை தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இருக்கு? ஒரு 3 நாள். 3 நாளா? எத்தனை? என்ன இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில வந்துதா இல்லையா தெர்மோடைனமிக் ப்ராசஸ்லாம்? எதை கேக்குறீங்க புரியல சார். தெர்மோடைனமிக் ப்ராசஸை பத்தி கேட்குறேன் நான்.
அது கொஞ்சம் டைம் ஆச்சு அதை எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்கியா? சர்ச் பண்ணா நான் எப்பயும் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ மொத்தம் 4 ப்ராசஸ் இருக்கு. ஐசோதர்மல், ஐசோபாரிக், ஐசோகோரிக், அடியபாட்டிக். பத்தியா, உனக்கு கொஸ்டினே புரியல, ஆன்சர் புரியுது. இதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் ஒரு சில சில ஜீவன்கள் சுத்திட்டு இருக்கு. ஆன்சரை மட்டும் மக்கப் படிச்சிடுறது, அதுக்கான கொஸ்டின் தெரியாது. எக்ஸாம்ல கேட்டா என்ன இது புதுசா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. முதல் கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட், ரெண்டாவது தான் ஆன்சரு. உனக்கு கொஸ்டினே தெரிய மாட்டேங்குது, ஆன்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க எல்லாத்துக்கும். இதுக்கு பேர் தான் பியூர் மக்கிசம். எப்படி இந்த பியூர் மக்கிசம் எல்லாம் பண்றமா சொல்லு கொஞ்சம். சார் மேல மட்டும் வரந்துட்டேன் சார், கொஞ்ச நாள் ஆச்சு எடுத்து, அதனால ஏட்டான்னு எது கேட்டா இதை ஃபர்ஸ்ட் சார் அதை ஃபர்ஸ்ட் சார்னு சொல்ற, எத்தே கொஞ்ச நாள் ஆச்சுன்ற. தெர்மோடைனமிக்ஸ் பற்றி சொன்னா. அடுத்தது தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ஸோ தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அ பாலிட்ராஃபிக் ப்ராசஸ். பாலிட்ராஃபிக் ப்ராசஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா, பாலிட்ராஃபிக் ப்ராசஸ்ன்றது சிம்பிள் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் தான் பாலிட்ராஃபிக் ப்ராசஸ் சொல்லுவோம். நிறைய காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் பாலிட்ராஃபிக்ல வரும். ஸோ சிம்பிளான தெர்மோடைனமிக் ப்ராசஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், பாலிட்ராஃபிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன் ஷார்ட், எந்த ப்ராசஸாக இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டுக்குள்ள தான் வரும். சரியா, இதுதான் முக்கியமான கட்டம். PV ஈக்குவல் டு N, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து கவனி. இந்த ஒரு ஸ்ட்ரெச்சை கவனி. PV ஈக்குவல் டு N, தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். N அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடையாது. நிறைய பேர் மோல்னு எழுதி வச்சிடறானுங்க, மோல் கிடையாது. Nன்றது இங்கே பாலிட்ராஃபிக் கான்ஸ்டன்ட். பாலிட்ராஃபிக் கான்ஸ்டன்ட்னா என்னன்னா அப்படின்னு கேட்டேன்னா, ஒரே லைன்ல சொல்லணும்னா பாலிட்ராஃபிக் கான்ஸ்டன்ட்ன்றது ஒரு நம்பர். இந்த நம்பரை போட்டா இது இந்த ப்ராசஸ், இந்த நம்பரை போட்டா இது இந்த ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது ரூம் நம்பர் 1 உந்து, ரூம் நம்பர் 2 எந்து, அந்த மாதிரி ஒரு ரூமை பிரிக்கிறோம்ல ஏதாவது ஹோட்டல் போனா, அந்த மாதிரி ரூம் நம்பர் 1 போடு, அதான் இந்த ப்ராசஸ் பா. 2 போடு, N ஈக்குவல் டு 1 வந்தா இந்த ப்ராசஸ் வரணும், N ஈக்குவல் டு 2 போட்டா அந்த ப்ராசஸ் வரணும் அப்படின்னு சொல்றது தான் இது. அதுக்கு தான் இப்போ நான் எழுதியிருக்கேன் பாரு. இப்போ N ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கேன் முதல்ல. இப்போ நான் இங்கே Nக்கு பதிலாக 0ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, எனிதிங் பவர் 0 என்னது 1. அப்போ இந்த மொத்த டேர்ம் என்ன ஆயிரும் 1 ஆயிரும். அப்போ ப்ரெஷர் என்னது கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா என்ன ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். இதான் மேட்டர். ஓகே, அப்போ எப்போ வந்து பாலிட்ராஃபிக் ப்ராசஸ், பாலிட்ராஃபிக் கான்ஸ்டன்டோட வேல்யூ 0வா இருக்கோ அது என்ன ப்ராசஸா வரும்னா இட் வில் கம்ஸ் அண்டர் ஐசோபாரிக் ப்ராசஸ். புரிஞ்சுதா சரோ? அடுத்தது ரெண்டாவது நம்பரை போடுறேன் பாரு. ரெண்டாவது நம்பர் நான் என்ன போடுறேன், இன்ஃபினிட்டி போடுறேன். 0லேருந்து முதல்ல ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி போயிட்டேன். இப்போ என்ன ரெண்டாவது நம்பர் இன்ஃபினிட்டின்னு போட்டேன்னு வச்சுக்கோயேன், PV பவர் இன்ஃபினிட்டி. இது ரெண்டுது நியூமரேட்டரை இன்ஃபினிட்டியால டிவைட் பண்ண அப்படின்னா P பவர் 1 பை இன்ஃபினிட்டின்னு என்ன, எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி வில் பி 0ல. அப்போ P பவர் 0 ஆயிரும். அப்போ P பவர் 0னா V பை இன்ஃபினிட்டின்னு வரும். சரியா, அதாவது சாரி P பவர் 1 பை இன்ஃபினிட்டினா இந்த டேர்ம் வந்து எனிதிங் பவர் 0 1 ஆயிரும். அப்போ V வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். இப்போ V கான்ஸ்டன்ட் என்ன ப்ராசஸ், இட் இஸ் கால்ட் அஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ்னா என்னது, வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ ஐசோகோரிக் அந்த வேல்யூ என்ன போட்டால் உனக்கு வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ் வரும்னா N வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா யூ வில் கெட் ஐசோகோரிக் ப்ராசஸ். அடுத்தது என்னோட வேல்யூ காமாவா இருந்துச்சு அப்படின்னா, காமா நம்ம பார்த்தோம்னா CP/CV ரேஷியோ தான் என்னது காமா. ஒவ்வொன்றுத்துக்காக காமா வேல்யூ பார்த்தோம். மோனோடாமிக் ஒரு காமா வேல்யூ பார்த்தோம், அதாவது 5/3. டயட்டாமிக் ஒரு காமா வேல்யூ பார்த்தோம், அதாவது 7/5. பாலியட்டாமிக் ஒரு காமா வேல்யூ பார்த்தோம், அது வந்து 8/6. அப்போ ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு அந்த 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 காமா வேல்யூ போடுறப்ப அது எந்த ப்ராசஸில் வரும்னா இட் கம்ஸ் அண்டர் அடியபேட்டிக் ப்ராசஸ். அது வந்து PV பவர் காமா தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அண்ட் தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ என்ன காமா போட்டால் அடியபேட்டிக்ல வந்துடும். அடுத்தது அடியபேட்டிக் ப்ராசஸ்னா என்னது, நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஹீட்டால வெளியும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. இட்ஸ் லைக் ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ளாஸ்க் இஸ் நாட் அ கம்ப்ளீட் அடியபேட்டிக், பட் வி கேன் சே என்னது, ஒரு ஃப்ளாஸ்கில் ஏதாவது ஒரு டீயை ஊற்றி வைக்கிறோம், இல்லை சுடு தண்ணியை ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த சுடு தண்ணி கொஞ்ச நாள் மெயின்டைன் ஆகுதுல்ல. எப்படி மெயின்டைன் ஆகுது, அந்த சுடு தண்ணியில் உள்ள ஹீட்டு வெளியும் போக முடியாமல், வெளியில் இருக்கக்கூடிய ஹீட்டு உள்ளேயும் வர முடியாமல் இருக்கிறதுனால தான் அது அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ண முடியுது.
அப்படி ஏதாவது வெளியிலேருந்து ஹீட் உள்ளே வந்துச்சுன்னா அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வாட் அடியாபேட்டிக். அடுத்தது என்னோட வேல்யூ 1 அப்படின்னு போட்டோன்னா இட் கம்ஸ் அண்டர் த ப்ராசஸ் கால்டு பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஐசோதர்மல் நம்ம சொல்றோம். ஏன் ஐசோதர்மல் சொல்கிறோம் என்ன 1ன்னு போட்டோன்னா, ஏன்னா பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு போடுறோமா, பிவினா என்னது என்ஆர்டி தானே, அப்போ இந்த மொத்த டேர்மாக கான்ஸ்டன்ட்னா டி என்ன வந்துடுது கான்ஸ்டன்ட் ஆயிருதுல, தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ ஐசோதர்மல் ப்ராசஸ். ஸோ புரிஞ்சிச்சா, இதான் 4 நம்பர். 0ன்றது ஒரு நம்பர், 1ன்றது ஒரு நம்பர், 1 காமான்றது ஒரு நம்பர், இன்ஃபினிட்டின்றது ஒரு நம்பர். இந்த நம்பரை கொடுத்துட்டு இது என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டால் உனக்கு எழுத தெரியணும். இப்போ 0ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டால் யூ ஹேவ் டு சே ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். இன்ஃபினிட்டின்னு ஒரு நம்பர் கொடுத்தது, அது என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டால் யூ ஹேவ் டு சே தட் இஸ் அ ஐசோபாரிக் ப்ராசஸ். n ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா ஐசோதர்மல், n ஈக்குவல் டு காமான்னு கொடுத்தா அடியாபேட்டிக் அப்படின்றது தெரியும். ஸோ தட்ஸ் த மீனிங் ஆஃப் திஸ் 4 டைப் ஆஃப் ப்ராசஸ். சரியா, இப்போ நம்ம இன் ஷார்ட் டக்குன்னு இதெல்லாமே டைரக்டாக வரக்கூடியது தான். இதில் ஒன் ஷார்ட்டாக இதை நம்ம இந்த 4 ப்ராசஸ் என்னன்றதை வில் ஃபினிஷ் இட் அப். ஃபர்ஸ்ட் ஐசோபாரிக். ஐசோபாரிக்னா நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது ஐசோபாரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். ஏன் இப்போ இங்கே யோசிச்சுப்பாரு, நல்லா கவனிச்சுக்கோ, இதில் 3 விஷயத்தை தான் நான் திருப்பி எழுத போகிறேன். ஓகே, அதனால இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டேன்னா நீ ஒன்றுக்கு படிக்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். என்ன பேட்டர்ன்னா, முதல்ல எது கான்ஸ்டன்ட்டோ அதை வச்சுட்டு ஸ்டேட் ஈக்குவேஷன் ஒன்று எழுதணும். ஸ்டேட் ஈக்குவேஷன் என்னது, இப்போ நான் இங்கே ஒன்று எக்ஸாம்பிள் காட்டுறேன். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய டேர்ம் என்னது வால்யூமும் டெம்பரேச்சரும். அப்போ வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கு என்ன ரிலேஷன்றதை மட்டும் எழுது. வால்யூம் பை டெம்பரேச்சர் தட் இஸ் கான்ஸ்டன்ட்ல, அதாவது வால்யூம் பை டெம்பரேச்சர், அதான் V1 by T1 V2 by T2, இதுக்கு பேர் தான் ஸ்டேட் ஈக்குவேஷன். ஓகே, இதை முதல்ல எழுதணும் எப்பவுமே. சரியா, எது கான்ஸ்டன்ட், ரெண்டாவது ஸ்டேட் ஈக்குவேஷன் எழுதுவேன். ஸ்டேட் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கப்புறம் மித்த உள்ள 3 பேராமீட்டர்னு எழுதணும். மித்த உள்ள 3 பேராமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ப்ரெஷர் இஸ் heat supplied is 1 parameter, the change in internal energy is 2nd parameter, work done is 3rd parameter. இந்த 3 பேராமீட்டர் எழுதணும். சரியா, அதான் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹீட் சப்ளை. ஹீட் சப்ளைடோட ஃபார்முலா என்ன, இங்கே பாரு. ஹீட் சப்ளைட்னா இங்கே என்ன ப்ராசஸ் இருக்கு, ஐசோபாரிக் ப்ராசஸ் இருக்கா. ஐசோபாரிக் ப்ராசஸ்னா எதை கான்ஸ்டன்டாக வச்சு ஹீட்டை சப்ளை பண்ணுவோம், சிபியை கான்ஸ்டன்டாக வச்சு தான் ஹீட்டை சப்ளை பண்ணுவோம். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வச்சு பண்ணுவோம், அதனால என்சிபி டெல்டா டி போட்டாச்சா. இந்த சிபிக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொன்னால, என்ன சொன்னேன், சிபிக்கு இன்னொரு ஃபார்முலா காமா ஆர் பை காமா மைனஸ் 1. இங்கே நான் எல்லாம் ஜஸ்ட் சொல்லிடுறேன், படிக்கும் போது டீட்டெயிலாக ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கோ. ஸோ காமா ஆர் பை காமா மைனஸ் 1. அப்போ இங்கே என்ன வரும், என்ஆர் டெல்டா டி பை என்ன வரும், இதை நீ இப்படி கூட எழுதலாம் இல்லையா, எப்படி எழுதலாம், you can also write this, no, gamma by gamma minus 1 into nr delta t ன்னு எழுதலாமா. what is nr delta t, it is nothing but p into delta v, right. so அப்போ gamma by gamma minus 1 p into delta v அப்படின்னுமே நீ என்ன பண்ணலாம், ஹீட் சப்ளைட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரி, இது எப்போ சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா, this can be used ப்ரெஷரும் வால்யூமும் கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், காமா கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஹீட் சப்ளைட் இஸ் டன். அடுத்தது இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா என்சிவி டெல்டா டின்றது தான் ஃபார்முலா. ஓகே, என்சிவி டெல்டா டி. இதுக்கு வந்து சிவியோட வேல்யூ என்ன, ஆர் பை காமா மைனஸ் 1 போட்டோன்னா இதுக்கான இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா கிடச்சிடும். ஃபார்முலா இன்டர்னல் எனர்ஜி தானே, சிவியோட வேல்யூ என்ன, ஆர் பை காமா மைனஸ் 1. இதில் என்ஆர் டெல்டா டினா என்ன, பி டெல்டா வி பை காமா மைனஸ் 1 போட்டால் இன்டர்னல் எனர்ஜி கிடச்சிடும். அடுத்தது ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் அப்படின்றது வந்து என்னன்னா பி இன்டூ டெல்டா வி தான் என்னது ஒர்க் டன். அதோட ஃபார்முலா வந்து என்ஆர் டெல்டா டி தான் வந்து அதுக்கான டைரக்ட் ஃபார்முலா. ஏன்னா பி டெல்டா வி கேன் பி ரீரிட்டன் as என்ஆர் டெல்டா டி போட்டோன்னா இதுக்கான ஒர்க் டன் ஃபார்முலா உனக்கு கிடச்சிடும். இதான் அந்த ஐசோபாரிக். கிராஃப் வைஸ் பார்த்தோன்னா ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் தானே. ஐசோபார்னா என்ன, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்போ இட் வில் பி அ ஸ்ட்ரைட் லைன் லைக் திஸ். ஸோ ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட், இட் வில் பி அ straight line like this. That is what I can call as a graph for isobaric process. புரிஞ்சுதா. ஸோ அப்போ இங்கே நான் பார்த்தேன்னா 4 விஷயத்த நான் மாற்றி எழுதியிருப்பேன். ஒன்று ஸ்டேட் ஈக்குவேஷன் எழுதியிருப்பேன், ஹீட்டு, இன்டர்னல், ஒர்க்கு, கிராஃப். இந்த 4 தான் எல்லா ப்ராசஸ்க்கும் மாறி மாறி பண்ண போகிறோம். புரியுதா. ஓகே, ஸோ இந்த 4 ப்ராசஸ் மாறி மாறி எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல பாரு, ஐசோகோரிக் என்ன பண்ணுறோம் பாரு, நீயே பார்த்தனா உனக்கு புரிஞ்சிடும். ஐசோகோரிக்னா என்ன கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட்னா அப்போ ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் தான் ரிலேஷன். அப்போ ஸ்டேட் ஈக்குவேஷன் என்ன, P1 by T1 is equal to P2 by T2 ஸ்டேட் ஈக்குவேஷன்.
ஹீட் சப்ளைடு என்ன ப்ராசஸில் ஹீட்டை சப்ளை பண்ணுறோம், ஐசோ கோரில் பண்ணுறோம். அப்போ இங்கே சிவி போட்டுரு, அவ்வளோதான். அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபார்முலா இது. இன்டர்னல் எனர்ஜி எப்போவுமே மாற போகிறதில்ல, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன். ஒர்க் டன் இங்கே தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ஐசோ கோரிக்கில் வால்யூம் கான்ஸ்டன்ட் இல்லை, அப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா பி இன்ட்டு டெல்டா வி. இப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் என்ன 0. அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் 0னா உனக்கு ஐசோகோரிக் ப்ராசஸில் எது 0 ஆயிரும், ஒர்க் டன் 0. அப்போ கொஸ்டினில் கேட்பாங்க வாட் இஸ் அ ஒர்க் டன் இன் ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா த ஒர்க் டன் இன் ஐசோகோரிக் ப்ராசஸ் இஸ் 0 அப்படின்றத ஆன்சர். ஐசோகோரிக் ப்ராசஸில் எந்த ஒர்க்கும் நடக்கல அப்படின்றத ஆன்சர். சரியா? சரி, இப்போ இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போகலாம்ல. ஏன்னா ஐசோகோரிக் ப்ராசஸில் ஒர்க் 0, அப்போ மீதி ஹீட் சப்ளைடு இன்டர்ஜென் தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஐசோகோரிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோதான் ஹீட் என்ன ஹீட்டு சப்ளை பண்ணுறோமோ அந்த மொத்த ஹீட்டை எதுக்கு யூஸ் ஆகுது, இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ண தான் ஹீட் ஆகுதே தவிர யூஸ் ஆகுதே தவிர வால்யூமை ஒன்றுமே பண்ண ஒர்க் நடக்கவே நடக்காது. அதுக்கான கிராஃப் தான் இது. பிவி போடுறோம்ல, வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்டாக, அப்போ இட் வில் பி a straight line like this. ஓகே, இட் இஸ் டன். அடுத்த ப்ராசஸ் ஐசோதர்மல். ஐசோதர்மல்னா அதே பேட்டர்னில் தான் எழுத போகிறோம். ஐசோதர்மல்னா என்ன சொன்னேன், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஐசோதர்மல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சேம் திங். ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஏன் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம், பிகாஸ் யூல் ரைட் பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்டு. அப்போது இந்த வி எந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போ ஸ்டேட் ஈக்குவேஷன் என்ன வரும், P1 V1 is equal to P2 V2. State equation is done. ரெண்டாவது, by using first law of thermodynamics, isothermal processல நான் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். அப்போனா என்ன மீனிங்னா, நீ எவ்வளோதான் ஹீட்டு சப்ளை பண்ணாலும் உனக்கு டெம்பரேச்சர் மாறக்கூடாது ஐசோதர்மலை பொறுத்த வரைக்கும். அப்போது டெல்டா யூ போடுவல, என்சிவி டெல்டா டின்னு போடுற, நீ ஹீட்டு கொடுத்துனே இருக்க ஆனால் டெம்பரேச்சர் மாறல, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாகவே இருக்கு. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாகவே இருந்தால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்ன 0. பட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் இன் என்ட்ரன்ஜன் எது 0. தட்ஸ் வாட். அப்போ ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு எந்த டேர்ம் 0, இன்டர்னல் எனர்ஜி வில் பி 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்டர்னல் சேஞ்ச் இன் எனர்ஜி நல்லா கவனிச்சுக்கோ, ஐசோதர்மல் ப்ராசஸ் சேஞ்ச் இன் எனர்ஜி தான் 0, இன்டர்னல் எனர்ஜி இஸ் தேர். ஓகே, அதனால what I'm saying is change in energy 0 means internal energy is constant, U is constant. That is the meaning of it. ஸோ யா, அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிருமா. அப்போ ஐசோதர்மல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஹீட் கொடுக்குறோமோ அந்த மொத்த ஹீட்டும் எதுக்கு யூஸ் ஆகும், ஒர்க்காக யூஸ் ஆகும் அப்படின்றதான் பாயிண்ட். சரி, வாட் இஸ் ஒர்க் டன் இன் ஐசோதர்மல் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். இல் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணு, ஜஸ்ட் லுக் அட் த ஃபைனல் ஃபார்முலா. ஐசோதர்மல் ப்ராசஸ் திஸ் இஸ் ஒன்லி ப்ராசஸ் வேர் த ஒர்க் டன் ஃபார்முலா would be different. மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸில் மட்டும்தான் ஒர்க்கோட ஃபார்முலா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஐசோதர்மல் ப்ராசஸோடைய ஒர்க் டன் ஃபார்முலா என்னன்னா என்ஆர்டி லான் ஆஃப் V2/V1 அப்படின்றது தான் ஐசோதர்மலோடைய ஒர்க் டன் ஃபார்முலா. என்னன்றது மோலு, கேஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர், ஃபைனல் வால்யூம் பை இனிஷியல் வால்யூம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ கேன் கால் அஸ் அ ஒர்க் டன் இன் ஐசோதர்மல் ப்ராசஸ். கீப் இட் இன் யுவர் மைண்ட். அடுத்தது ஒர்க் டன், அதான் நான் சொல்கிறேன் V2/V1. யூ கேன் ஆல்சோ ரைட் திஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர். எப்படி ப்ரெஷரில் எழுதலாம், வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் தானே. அப்போ V2க்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், P1/P2ன்னு எழுதிடலாம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா அப்போ V2னா P1 கீழே வரணும், P2 கீழே வரணும், P1 மேலே வரும். தட்ஸ் இட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்லி இன் ஐசோதர்மல் ப்ராசஸ் ஒன்லி work formula will vary. That is nRT ln of P1/P2. Graph, it's a very very important thing. That is, if in the pressure versus graph வரையறோம்ல, ஐசோதர்மல் ப்ராசஸ்ல கிராஃப் எப்பவுமே எப்படி வரும்னா இந்த மாதிரி வளைஞ்சு வரும். இந்த மாதிரி 3 கிராஃப் வந்து வரும். அதே மாதிரி எந்த கிராஃப் வந்து டாப் மோஸ்ட்ல இருக்கோ அந்த கிராஃபுக்கு தான் டெம்பரேச்சர் அதிகம். எப்படி நான் சொல்றேன்னா, லுக் அட் த ப்ரெஷர். இந்த பாயிண்ட் பார்த்தோன்னா எதுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அதான டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. இதுவுமே ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. இந்த மாதிரி 3 கிராஃப் கொடுத்துட்டு இந்த மாதிரி 3 கிராஃப் கொடுத்துட்டு டெம்பரேச்சர் 1, டெம்பரேச்சர் 2, டெம்பரேச்சர் 3 கொடுத்துட்டு விச் இஸ் அ கிரேட்டர் டெம்பரேச்சர்னு கேட்பாங்க. நீட்டில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால யூ ஹாவ் டு நோ எது வந்து டாப் மோஸ்ட்ல இருக்கோ ஐசோதர்மல்ல அதான் வந்து என்னது டெம்பரேச்சர் அதிகம், அதுக்கு சப்சீக்வெண்ட்டாக வர்றதெல்லாம் டெம்பரேச்சர் கம்மி. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதான் வந்து என்னது ஐசோ தர்மலோடைய கிராஃப். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் த ஐசோதர்மல் பார்த்தா அப்படின்னா உனக்கு நெகட்டிவ்ல வரும். ரைட், ஏன்னா நீ கிராஃபை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம். ரைட், ஸோ லெட் மீ ட்ரா இட் ப்ராப்பர்லி.
நீ வந்து இதுக்கு கிராஃபை வரைஞ்சு பார்த்தாலே யூ வில் ஜஸ்ட் நோ அபவுட் தட். இதான். ஸோ இப்போ இந்த கிராஃபில் இதில் எதுக்காவது ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் வரைஞ்சிப்பார். இந்த பாயிண்ட்டுக்கு லெஸ் யூ ஜஸ்ட் ட்ரா ஸ்லோப். ஸ்லோப் வரைஞ்ச அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தோன்னா இந்த ஸ்லோப் எப்படி இருக்கு, அப்டியூஸ் ஆங்கிளில் இருக்கா. ஸோ அதனால ஐசோதர்மல் கிராஃபில் ஸ்லோப் வந்து நெகட்டிவ்ல தான் வரும். அண்ட் தட் இஸ் மைனஸ் டிபி பை டிவி. கீப் திஸ் பாயிண்ட் இன் யுவர் மைண்ட். ஏன்னா இதெல்லாம் 1 மார்க் அசேஷன் ரீசனில் அதுலலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஸோ இதான் ஐசோதர்மல் ப்ராசஸ். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். Next we'll go for the adiabatic process. So this is the last process. So adiabatic process அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன ஃப்ளாஸ்க் எக்ஸாம்பிள். ஃப்ளாஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் வில் பி 0. உள்ளேயும் வராது வெளியும் வராது, அது adiabatic. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு வந்து டெல்டா கியூ என்னது 0. ஸ்டேட் ஈக்குவேஷன் adiabatic ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எது இம்பார்ட்டன்ட்னா இந்த ஸ்டேட் ஈக்குவேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து adiabatic ப்ராசஸில் எங்கேருந்து வரும்னா உனக்கு ஸ்டேட் ஈக்குவேஷன்லேருந்து தான் வரும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் வந்து உனக்கு adiabaticல இருந்து ஸ்டேட் ஈக்குவேஷன்ல தான் வரும். ஓகே, ஒர்க் டன்ல கூட வராது உனக்கு, இந்த ஃபார்மேட்ல தான் நிறைய வரும். அதனால திருப்பி சொல்றான் அது. ஸோ அதனால நோ ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் இன் அ சிஸ்டம். ஸோ ஸ்டேட் ஈக்குவேஷன் வந்து பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் வால்யூம் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ ஃபார்முலா வந்து என்னன்னா P1 V1 காமா இஸ் ஈக்குவல் டு P2 V2 காமா. இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. 3 ஸ்டேட் ஈக்குவேஷனை மட்டும் ஹைலைட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஸ்டேட் ஈக்குவேஷன். இது எப்படி வந்திருக்குன்றது இதில் டெரைவ் பண்ணியிருப்போம், அது முக்கியம் இல்லை, இந்த ஃபைனல் ரிசல்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்னென்ன ஈக்குவேஷன் பாரு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து முதல் ஸ்டேட் ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதாவது திஸ் ஈக்குவேஷன் கனெக்ட்ஸ் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். ப்ரெஷரையும் வால்யூமை கனெக்ட் பண்ணுறது. ப்ரெஷர் வால்யூம் பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரெண்டாவது ஸ்டேட் ஈக்குவேஷன் வந்து டெம்பரேச்சரையும் வால்யூமும் கனெக்ட் பண்ணுறது. PV பவர் காமா மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் PV பவர் காமா, ரெண்டாவது TV பவர் காமா மைனஸ் 1. பிக்கு பதிலாக டீயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக காமா மைனஸ் 1 போட்டுரு. அது மூணாவது P1 மைனஸ் காமா அப்படின்னு வரும். P1 மைனஸ் காமா இன்டூ T காமா அப்படின்றது வரும் மூணாவது. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஐம் ஷோர் adiabaticலேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த 3 ப்ராசஸ்லேருந்து தான் கொஸ்டின், இந்த 3 ஸ்டேட் ஈக்குவேஷனில் தான் கொஸ்டின் வரும். P பவர் 1 மைனஸ் காமா இன்டூ T காமா, அடுத்தது வந்து PV பவர் காமா, அடுத்தது TV பவர் காமா மைனஸ் 1. அதுலேயும் நிறைய கொஸ்டின் இதுல இருந்து வருது. இதுல இருந்து TV பவர் காமா மைனஸ் 1 இருக்குல்ல, இதுல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து வந்திருக்கு இது இருக்கும் சோஃபார். ஸோ அதனால இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது மற்றபடி இந்த 3 பேராமீட்டர் அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால இது ஹீட்டு, இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க் டன். ஸோ adiabatic ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் எனர்ஜி 0. இன்டர்னல் எனர்ஜி என்னது, ஃபார்முலா வைஸ் பார்த்தோன்னா டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் ஒர்க் டன். இது 0னா ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டெல்டா யூன்னு வரும். சரியா, அப்போ ஒர்க் டன் மைனஸ் ஆஃப் டெல்டா யூனா ஃபார்முலா என்ன, NCV T2 மைனஸ் T1 தானே. அப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிட்டேன் அப்படின்னா T1 மைனஸ் T2 ஆயிரும். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான நோட், த பாயிண்ட். T1 minus T2, CV-ன்றது R by gamma minus 1. So போட்டனா NR delta T by gamma minus 1. This is also one of the formula for adiabatic process. And P delta V into gamma minus 1. This is also one of the important formula for adiabatic process. Work done, ரெண்டுமே important. அடுத்து ஸ்லோப் பார்த்தனா இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இதுல இருந்து ஏகப்பட்ட கொஸ்டின் வந்திருக்கு இந்த ஸ்லோப்பை பேஸ் பண்ணி. எங்கெல்லாம் மார்க் பண்றோம்னா அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸ்லோப் ஆஃப் adiabatic. இப்போ என்ன சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, adiabatic கிராஃபாக இருக்கும், ஐசோதர்மல் கிராஃபாக இருக்கும். இந்த 2 கிராஃபில் எது ஐசோதர்மல் எது adiabaticன்ற கண்டுபிடிக்கிற ஒரு டவுட் வரும். சரியா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. எப்போவுமே adiabatic-ஓடைய கிராஃப் வந்து ஐசோதர்மல் கிராஃபை விட காமா டைம்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. adiabatic கிராஃப் இஸ் ஆல்வேஸ் காமா டைம்ஸ் கிரேட்டர் தென்
ஸ்லோப் ஆஃப் ஐசோதர்மல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐசோதர்மலை விட அடியபேட்டிக் ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் மேட்ரு. ஓகே, ஸோ இதான் விஷயம். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் இங்கே டயக்ராமை பாரு. தே கிவன் இது ஒரு கிராஃபாக கொடுத்துருக்காங்க, இது ஒரு கிராஃபாக கொடுத்துருக்காங்க. உனக்கு இதில் எது அடியபேட்டிக் எது ஐசோதர்மல்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் விஷயம் ஸ்டீப்னஸை பார்க்கலாம். ஸ்டீப்னஸை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் எது அடியபேட்டிக் அது ஐசோதர்மல். நான் பார்த்தோன்னே சொல்லுவேன் இது அடியபேட்டிக் இது ஐசோதர்மல்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா வளைஞ்சிருக்கிறது ஐசோதர்மலாக இருக்கும், லெஸ்ஸாக நல்லா கொஞ்சமாக பெண்ட் ஆகிருக்கிறது அடியபேட்டிக்காக இருக்கும். அண்ட் எப்படி வேற டெக்னிக்கலாக சொல்லும் போது ஸ்லோப் சொன்னல, இப்போ இங்கே ஸ்லோப்னா டேன் தீட்டா மறக்காது. அப்போது நீ இங்கேருந்து பாரு, இப்படி போகிற இந்த டைரக்ஷனில் பாரு. ஏன்னா இது எப்படி போகிறோன்னா 0 to infinity போகிறோம் கரெக்டாக, அதாவது இது வந்து நெகட்டிவ்ல போகும். ஆமாம். ஸோ அப்போ இப்படி போகும்போது நமக்கு ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இப்படி வந்தால் ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ இந்த கேஸில் பார்த்தோன்னா தி ஸ்லோப் ஒன் ஸ்லோப் இஸ் மோர் தென் வாட் 2 ஸ்லோப். அதனால 1ன்றது என்னது அடியபேட்டிக், 2ன்றது ஐசோதர்மல். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஐடியா. இதான் வந்து என்னது அடியபேட்டிக் கர்வ். அதே மாதிரி ஹீலியம் ஆக்சிஜன் 2 கிராஃப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின்ல கேட்பாங்க இந்த கிராஃப்ல எது ஹீலியம் எது ஆக்சிஜன் கேட்பாங்க. தட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், விச் இஸ் ஹீலியம் அண்ட் விச் இஸ் ஆக்சிஜன். அப்போ இந்த மாதிரி 2 கிராஃப் கொடுக்கும்போது எது ஹீலியம் எது ஆக்சிஜன் கேட்டாங்கன்னா அதுக்கு தான் இந்த டேட்டா ஒன்று கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? காமா ஆஃப் மோனோஅட்டாமிக் கிரேட்டர் தென் டைஅட்டாமிக் கிரேட்டர் தென் ட்ரைஅட்டாமிக். அப்போ ஹீலியம்ன்றது வந்து என்னது மோனோஅட்டாமிக், ஆக்சிஜன்றது டைஅட்டாமிக். அப்போ காமா ஆஃப் மோனோஅட்டாமிக்ஸ் கிரேட்டர் தென் இல்லையா. அப்போ ஃபார்முலா வைஸ் இந்த ஸ்லோப் பார்த்தினா அப்போ உனக்கு எதுக்கு மோனோஅட்டாமிக் கேஸோட ஸ்லோப் வந்து டைஅட்டாமிக் ஸ்லோப்பை விட அதிகமாக இருக்கணும். அதை வச்சு எந்த கிராஃப் எந்த ஸ்லோப் வந்து எதோடதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கேஸ்லேயே பார்த்தோன்னா இதுக்கு ஒன்று வரைவ, அதே மாதிரி இதுக்கு ஒன்று வரைவ. நீ பார்த்தாலே தெரிஞ்சிடும் காமா 1 காமா 2ன்னு எதுக்கு ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்குன்றதை மட்டும் பாரு. ஓகே, பார்த்தோன்னா யூ கேன் சி 1 இஸ் ஹீலியம் 2 இஸ் ஆக்சிஜன் எழுதியிருக்கேன். ஏன்னா ஸ்லோப் 1 வந்து கிரேட்டர் தென் ஸ்லோப் 2 இருக்கு. ஓகே, அது கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வரையணும். ஸோ லெட் மீ ட்ரா இட் லைக் திஸ். ஓகே, இப்படி இருக்கும். இது வந்து 1, இது வந்து 2. இப்போ இதில் எது எந்த கேஸ்ன்னு கேட்டாங்கன்னா பார்த்தாலே தெரியும் உனக்கு ஸ்லோப் 1 தான் அதிகமாக இருக்குது ஸ்லோப் 2வை விட. கரெக்டா? அப்போ ஸ்லோப் 1 அதாவது அப்போ கிராஃப் 1 வந்து ஹீலியம், கிராஃப் 2 வந்து என்னது ஆக்சிஜன் அப்படின்றத நீ என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிச்சிடு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுல இந்த பாட்? லைக் நிறைய ஸ்டீப்பா இருந்தா அடியபேட்டிக், ஐசோ அடியபேட்டிக். கம்மி ஸ்டீப்னஸா இருந்தா அடியபேட்டிக். ஸ்டீப்னஸ்னா முதல்ல என்னது? ஸ்டீப்னஸ்னா வந்து நிறைய வளைஞ்சு இருந்ததுன்னா அது லெஸ் ஸ்டீப்னஸ்ன்னு அர்த்தம். ஸ்டீப்னஸ்னா செங்குத்தா போறது. ஸ்டீப்னஸ்னா என்ன தெரியுமா? இப்போ நீ ஒரு மலை ஏறுறன்னு வச்சுக்கோயேன். ஒரு மலை ஏறுற, இதான் ஓகே, இதான் ஒரு மலை, இது ஒரு மலை, இன்னொரு மலை இப்படி இருக்கு. இதுல எது மோர் ஸ்டீப்னஸ்? எது மோர் ஸ்டீப்பா இருக்கு? ஃபர்ஸ்ட் மலையா ரெண்டாவது மலையா? ஸ்டீப்னஸ்னா அந்த லைன், தட் இஸ் அந்த சும்மா வரைஞ்சனா இதுதான் ஸ்டீப்னஸ். இது ஒரு இதுல எது மோர் ஸ்டீப்? 3 is more steeper than 2, 2 is more steeper than 1. புரியுதா? அதான் விஷயம். ஸோ இட்ஸ் மோர் ஸ்டீப்பர் தென் திஸ் ஒன். ஆனால் நீ அதை வச்சு சொல்ல முடியாது. ஆல்வேஸ் லுக் ஃபார் த ஆங்கிள் tan theta. ஓகே, ஸோ ஃபைனல் ப்ராசஸ் ஃபைனலாக இது ஒன்று இதோட வச்சு முடிச்சிடலாம். ஸோ 4 ப்ராசஸ், இப்போ 4 ப்ராசஸ் என்ன பண்ணல, அந்த 4 ப்ராசஸ்க்கான கிராஃப் தான் இது. இப்போ என்ன வரைஞ்சிருங்க? ஸ்ட்ரைட் லைன், திஸ் திஸ் திஸ். இதில் உனக்கு 2 பிரச்சனை இருக்காது. 1 is 4 பிரச்சனை இல்லை. டேரக்டா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஐசோ பார், வால்யூம் கான்ஸ்டன்ட் ஐசோ கோர். 2 3ன்னு பார்த்தா அப்படின்னா 2 3 பார்த்தோன்னா 2 வந்து இப்போ இது ஐசோதர்மலா அடியபேட்டிக்கான்றது. ஏன்னா நீட்ல வந்திருக்கு, இது மேட்ச் த ஃபாலோவிங்லேயே வந்திருக்கு. இந்த கிராஃபை கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நான் சொன்ன மாதிரி ஆங்கிளை பார்க்கணும். இங்கே பாரு, இது நல்லா வளையுதா? இந்த ஆங்கிளை பாரு. ஓகே, இது பாரு கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கு. ஸோ அப்போ 3யோட ஸ்லோப் வந்து 2வை விட அதிகம். ஓகே, ஸோ அதனால 3ன்றது வந்து அடியபேட்டிக், 2ன்றது ஐசோதர்மல். ஓகே.
அண்ட் ஒர்க் டன் வைஸ் கேட்டாங்கன்னா எதுக்கு அதிகமான ஒர்க்கிங்னு கேட்டாங்கன்னா எதுக்கு அதிகமான ஒர்க்கு இந்த அரேஞ்ச் ஒர்க் டன் கேட்டாங்கன்னா ஏரியா பாரு, 1க்கு தான் இருக்கிறதுலே அதிகமான ஒர்க் ஏரியா, அடுத்தது 2வது, அடுத்தது 3வது. ஓகே, ஸோ அப்போ ஒர்க் 1 ஒர்க் 2 ஒர்க் 3 இஸ் கிரேட்டர், அடுத்தது 4வது ஒர்க் வரும். இது எல்லாமே வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு. இதே வால்யூம் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா வித்தியாசம். இதெல்லாமே வந்து நான் கொஸ்டினை வந்தது தான் உனக்கு கான்செப்டாக இங்கே எழுதியிருக்கேன், அதனால ஜஸ்ட் லைக் தட் அப்படி போயிடக்கூடாது. எல்லாமே ட்ரீட் திஸ் கான்செப்ட் அண்ட் ஆல் ட்ரீட் தட் அஸ் அ ப்ராப்ளம். அசேஷன் ரீசன்ல வந்திருக்கு இது எல்லாமே. ஸோ யூ கேன் சி லைக் இப்போ வந்து முதல் கேஸ்ல வந்து வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன்னா, 2வது கேஸ்ல பாரு வால்யூம் வந்து உனக்கு கான்ட்ராக்ட் ஆகுது. இங்க இருந்து வால்யூம் இப்படி 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 போதா. இப்போ எது அடியபேட்டிக் எது ஐசோதர்மல்னு பார்க்கணும். இந்த கேஸ்ல பார்த்தோன்னா 3 இஸ் அடியபேட்டிக் ஆப்வியஸ்லி, 2 இஸ் ஐசோதர்மல், this is isobaric, this is isocoric, ரைட். ஒர்க் டன் வைஸ் பார்த்தா இருக்கிறதுல எதுக்கு அதிகமான ஒர்க்குன்றதை பாரு. இருக்கிறதுல எதுக்கு அதிகமான ஒர்க் இதில் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒர்க் 3 தான் வந்து ஏரியா. ஏன்னா ஏரியா நம்ம போடும்போது ஒர்க் 3யோட ஏரியா ஒர்க் 2வோட கிரேட்டராக இருக்கும். அடுத்தது ஃபைனலாக ஒர்க் 1 வரும். அப்போ இந்த கேஸில் வால்யூம் வந்து கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா எதுக்கு ஒர்க் டன் அதிகம்னு கேட்டாங்கன்னா அடியபேட்டிக்கு தான் ஒர்க் டன் அதிகம் இந்த கேஸில். அடுத்தது ஐசோதெர்மல் வரும், அடுத்தது ஐசோபார், ஃபைனலாக தான் என்ன வரும் ஐசோகோர் வரும். ஏன்னா ஐசோகோருக்கு 0 எனிவே, கரெக்ட். ஸோ இதான் வந்து என்னது நம்ம வால்யூம் கான்ட்ராக்ஷனுக்கு நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். புரிஞ்சுதா? ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து மொத்த தெர்மோடைனமிக்ஸில் உள்ள கான்செப்ட். இன்னும் ஒரு சின்னது மட்டும் அதர் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஹீட் இன்ஜின் அண்ட் ஹீட் இன்ஜின் ஐ திங்க் டெலிட்டட்ல வருதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ தான் மொத்த கான்செப்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கேடிஜி. ஸோ இது ஃபுல்லாக 2 PDF அனுப்புகிறேன், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு we will do the problem on this, okay, and don't miss the class now onwards. அதுக்கப்புறம் நீ கேட்டாலும் கிளாஸ் கிடைக்காது. நீ கிளாஸை மிஸ் பண்ணா உன் சைட்லேருந்து கேன்சல் ஆச்சுன்னா அது உன் கவுண்டட்லாம் வரும், பார்த்துக்கோது. புரியுதா? அதனால ரெகுலராக வந்து கிளாஸ் முடிச்சுட்டு சைட் பை சைடு ப்ரிப்பேர் பண்ணு, டைம் வேஸ்ட் பண்ணாத.